13/9/2025 உலகம் போற்றும் உத்தம தலைவன் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு அமைந்தகரை ஐயாவு மஹாலில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளது. மருந்து முகாமை தொடங்கி வைக்கும் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இடம் அமைந்தகரை ஐயாவு மஹால். நிகழ்ச்சி ஏற்பாடு திரு வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். 5 லட்சத்தை நெருங்கிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னேன். 5 லட்சம் அடைஞ்சிட்டோம்ல, நன்றி காட்டெலாம் போட்டிருக்கோம்ல, அவர் நன்றி சொல்ல வேணாமா? ஆணவம் ஆயிடுச்சு. நேற்று வீடியோ வந்துட்டு இருக்கும்போது தான் 5 லட்சத்தை நம்ம அடைஞ்சோம். அதை நம்ம எடிட்ரு அந்த 5,49,000 சொச்சத்துலேருந்து 5,50,000 சப்ஸ்கிரைபர் வர்றதை வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. சரி, ரொம்ப சந்தோஷம். எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சரி நமக்கு பேசுகிறோம் வருது அப்படின்ட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். மற்ற சேனலில் இருக்கவங்கட்டதெல்லாம் கேட்கும்போது தான் அண்ணே அவ்வளோ ஈஸியெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்கண்ணே, எனக்கு 1 லட்சம் தொடுறதுக்கே 2 வருஷம் ஆச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 50,000 நம்ம சரியாக 1 மாதத்தில் அடைஞ்சிருக்கோம். நம்ம 5 லட்சத்துக்கு இப்போ தான் கேட்க வெட்டி விருந்து சாப்பிட்ட அந்த ஞாபகம் இருக்குது. டக்குன்னு பார்த்தா 50,000 வந்திருக்கோம். உண்மையிலேயே நம்ம நேயர்களோட சப்போர்ட்டால் தான் இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை கூட விடாமல் உங்களை எல்லாம் உயிரெடுத்து சிரிக்கிறான் பஞ்சே பிரஸ் உயிரெடுத்து பண்ணுறோம். நெஞ்சார்ந்த நன்றிகள் நேயர்களுக்கு. ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு இன்னமும் எங்களுக்கு தேவை. தொடர்ந்து உங்கள் ஆதரவு அளிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன சார், இன்னைக்கு ஒரு கேக் இருக்கா? என்னப்பா? 5 லட்சத்துக்கு தரையா? அவ்வளோதானே, சிறப்பாக செஞ்சுருவோம். ஸோ நன்றி உங்கள் ஆதரவுக்கு நன்றி சார். விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம், அதாவது 2026 தேர்தல் அரசியலை அவர் எதிர்கொள்ள போகிறாரு. அதுக்காக மக்களை சென்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பல்வேறு முட்டுக்கட்டைகளுக்கு நடுவே அவருடைய சுற்றுப்பயணம் இன்றைக்கி ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா சேனல்லையும் பார்த்திங்கன்னா அதுதான் இன்றைக்கி பிரதான நியூஸாக இருக்குது. கூட்டங்கள் அதிக அளவில் வந்திருக்கு. பார்த்தீங்களாங்க சார்? சார், இன்றைக்கி எல்லா நியூஸ்லேயும் லைவ் ஓடிக்கிருக்கு. விஜய் பிரச்சாரம் பண்ணுறது எல்லாம் லைவ் ஓடிக்கிருக்கு. சன் நியூஸில் மட்டும் எக்கு கோட்டையை பழைய எதிரி புதிய எதிரி எந்த எதிரி வந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு ஓடிக்கிருக்கு சார். திமுக சேனல்ப்பா. அப்புறம் அவங்க அப்படி தானே, அவங்களும் விஜய் லைவ் போட்டாங்கன்னா என்ன ஆகுறது? குணா வேலை போய்டும். விளையாடுறியா? இப்போ தான் அவர் தலைவர் தலையிட்டு அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ளே பஞ்சாயத்து ஏற்படுத்தி முடித்து வைத்தார் என்று செய்தியில் பார்த்தோம்ல. நம்ம தம்பிக்கிட்ட திருடின துட்டை திருப்பி கொடுத்துட்டு கலாநிதிட்ட பிடிங்கி ஏதோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அதனால் இந்த கேப்பில் குணாவோட வேலைக்கு வேட்டு வந்துடும்னு சொல்லிட்டு அவரும் அச்சப்பட்டு கொண்டிருந்தார். அதனால் அது இயல்பு. ஒரு மிக முக்கியமான அரசியல் நகர்வாக திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் பார்க்கப்படுகிறது. இவ்வளவு நாள் நடந்தது அரசியல் நிகழ்வு. இன்று விஜய் தொடங்கி இருப்பது தேர்தல் பிரச்சாரம். இவ்வளவு நாள் நடந்தது கட்சியோட நிகழ்ச்சி. இன்று தேர்தலில் போட்டியிடுவதற்கான பிரச்சாரமாக இன்று தொடங்கியிருக்கிறார். நாம் நாளைக்கு விரிவாக 5 முனைகளில் திரு விஜய் அவர்கள் இன்று 3 மாவட்டங்களில் பேசுவதாக நாம் அறிந்து கொள்கிறோம். காலையில் கூட்டத்தை பார்த்தோம். நாம் உரிய நேரத்தில் படப்பிடிப்பு நடத்தினால்தான் மாலை உரிய நேரத்தில் நாம் நிகழ்ச்சி போட முடியும். விஜய் பேசி முடித்த பிறகு நம்ம ஷூட்டை வச்சோன்னா இரவு 12 மணிக்கு தான் நம்மளோட வீடியோ வெளியே வரும். நாளை பிரத்யேகமாக திரு விஜய் அவர்களோட இன்றைய பயணம் குறித்தெல்லாம் நாம் பார்ப்போம். ஒரு சில அப்சர்வேஷன்ஸ், இந்த விஜயோட நகர்வுகள் குறித்து ஒரு சில அப்சர்வேஷன்ஸை மட்டும் இப்படி சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிறைய முட்டுக்கட்டைகள் இருந்தது, நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தது. பஸ்ஸுக்குள்ளே இருந்து கையை கூட காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு ஹீரோ வந்தாலும் இவ்வளோ கூட்டம் வரும். ஆனால் இப்போ கை காட்டுறது தான் அது பிரச்சாரமே. அது ஒரு மாதிரி தலைவனுக்கான ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதையே கட் பண்ணிட்டாங்க சார் கண்டிஷன்ற பேரில். கார் பாட்டுக்கு போயிட்டுருக்கு, மக்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. விமான நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் சுட்டு வட்டாரத்திற்குள் தான் நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையும் அடுத்து காவல்துறை விதிக்கும். குனிய கொட்டுவார்கள். இதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது என்னம்மா கண்டிஷன்? இது சிஎம் ரோடு பூரா நடக்கிறார், அங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டு நடக்கிறார். நான் தான் சொன்னேன்ல, 32 கிலோமீட்டர் மதுரையில் ரோட் ஷோ நடத்தினார். இமானுவேல் சேகரன் அவர்களோட நினைவு தினத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு உதயநிதி அவர்கள் செல்கிறார். ரோடு பூரா போய் எல்லாரையும் கையை கொடுத்துட்டு போகிறார். உதயநிதியோட ரோடு ஷோன்னு பெருமையாக போட்டுக்கிறீங்க. விஜய் அவர்களை கீழே இறங்கி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவருடைய பாதுகாப்புக்கும் ஆபத்து. பஸ்ஸில் போயினுக்கார், பஸ்ஸில் ஏறி நின்று நீங்கள் கை காட்டக்கூடாதுன்னா இது என்ன அடாவடித்தனமாக உங்களுக்கு தெரியவில்லை? நான் திரு விஜய் அவர்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் ஏன் கேட்குறீங்க இந்த கண்டிஷனை? அவன் அந்த ரசிகன் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு மரத்துல எல்லாம் தொங்கிட்டு இருக்கான். உங்களை பார்க்க தானே. நீங்கள் பஸ்ஸில் ஒரு புறம் உட்காந்துருக்கா, இடதுபுறம் உட்காந்துருக்காரான்னு நினைக்கிறேன். கை காட்டுறாரு விஜய், அந்த பக்கம் நிற்கிறேன், எப்படி பார்ப்பான்? இது என்னங்க கண்டிஷனு? ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லணும். விஜய் இந்த நிபந்தனையை மீறணுன்றேன். எந்திரிச்சு மேலே பஸ்ஸில் நிற்கிறதுல என்னப்பா தப்பு சொல்லுப்பா? தப்பு இல்லை சார். அவங்க ஒரு விதிமுறையாக விதிச்சிட்டாங்க. அதை மீறினார்னா அடுத்த வாட்டி பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்களா சார்? அடுத்த வாட்டி பிரச்சாரம் பண்ணலாம் நீதிமன்றத்தை அணுகுங்க. அப்போ நான் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கே உரிமை இல்லையான்னு கேளுங்க, போய் சொல்லுங்க.
இந்த எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணுது, ரோட் ஷோ நடத்துது, சீஃப் மினிஸ்டர் ரோட் ஷோ நடத்துறாரு, சீஃப் மினிஸ்டரோட மகன் ரோட் ஷோ நடத்துறாரு, எடப்பாடி பழனிசாமி ரோடோட பஸ்ஸில் போகிறாரு, பஸ்ஸில் தான் நின்று பல இடங்களில் பேசுகிறாரு. எங்களை மட்டும் கை காட்டக்கூடாதுன்னு சொன்னால் இது என்ன நியாயம்னு கேளுங்க. பிரைம் மினிஸ்டர் ரோட் ஷோ நடத்துகிற தமிழ்நாட்டில் வந்து அப்போ எப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க? இது என்ன ஜனநாயகம்? போய் சொல்லுங்கள் நீதிமன்றத்தில். கோர்ட்டு இல்லைங்க திமுக மட்டும்தாங்க பிரச்சாரம் பண்ணணும், திமுக தலைவர்கள் தாங்க கை காட்டணும், திமுக தலைவர்கள் தாங்க மக்களுக்கு கை கொடுக்கணும். எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் சந்திக்கலாம் ரோட்டில், விஜய் போனால் மட்டும் கண்ணாடியை கூட பஸ்ஸில் கண்ணாடியை கூட திறக்காமல் விஜய் உட்காந்துக்கிட்டே இருக்கணும்னு கோர்ட்டு சொல்லிட்டுங்க. இது என்ன ஜனநாயகம்னு யோசிச்சு பாருங்க சார். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சார், கோர்ட்டுக்கு போகலாம், அங்கே நீதியும் கிடைக்கும், பட் நேரம் ஆகும்ல சார், அலைக்கழிக்கப்படுவார். இன்னும் ஒரு 7-8 மாதம் தான் தேர்தல் வரப்போகுது அப்படின்னும் போது கோர்ட்டு கேஸுன்னு அவர் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லைங்க சார். அப்படிலாம் நடந்ததென்றால் அதையெல்லாம் மீறி நான் ரோட்டில் இறங்கி நடக்கிறேன்னு விஜய் நடக்க வேண்டியதான், தடையை மீற வேண்டியதான். எப்படி இருந்தாலும் வழக்கு தானே போட போகிறீங்க, நான் தடையை மீறேன்னு மீறுங்க. இவ்வளோ தொண்டர்கள் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அல்லவா, என்ன செய்கிறது அரசாங்கம் என்று பார்ப்போம். விஜய் மட்டும் நீங்கள் அரசியல் கட்சியை நடத்தக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையிலமா நியாயம்? ரோட்டில் இறங்கி நடக்கட்டுமா? மேனேஜ் பண்ணிங்க கூட்டத்தை, வழக்கு தானே போட போகிறீங்க, போடுங்க. நான் அதை மீறுவேன், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டா எல்லாம். ஆமாம், நீங்கள் வந்து இப்படி ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கும் போது விஜய் சட்டத்தை மீற வேண்டும். இதுதான் ஒத்துழையாமை இயக்கம், இதைத்தான் காந்தி கையில் எடுத்தார். தென்னாப்பிரிக்காவில் காந்தியோட முதல் போராட்டமே இதுதான். தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளையர் அல்லாதோர் அத்தனை பேரும் பதிவு செய்து ஒரு அடையாள அட்டையை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அந்த அடையாள அட்டையை எரிக்கிறேன் என்றார். இதுதான் ஒத்துழையாமை இயக்கம். அரசாங்கம் மட்டும்தான் உப்பு காய்ச்ச வேண்டும் என்று சொல்லும்போது நான் உப்பை காய்ச்சுகிறேன் என்று காந்தியடிகள் நடத்தியது தான் தண்டி யாத்திரை. அது சத்தியாகிரக போராட்டம். வன்முறையை தவிர்த்து நீங்கள் எந்த போராட்டத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். உங்களோட பிரச்சாரம் செய்வதற்கான உங்கள் அடிப்படை உரிமை மறுக்கும் போது நீங்கள் போராட்டத்தில் இறங்குங்கள். போலீஸ் சொல்றதையே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் நீ பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம், பண்ண மாட்டீங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அதுதான் சொல்லியிருக்க மாதிரி இருக்குது சார். அவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க சார். குச்சி எடுத்துகிட்டு வரக்கூடாது, அந்த கொடியே குச்சி தான். அதெல்லாம் கூட நான் ஏற்றுக்கிறேம்மா, வன்முறைன்னு சொல்லிட்டு குச்சி. இது என்னம்மா இது? விஜய் மேலே கை காட்டக்கூடாதுன்றது என்னம்மா கண்டிஷன் சொல்லுங்கம்மா? பேசுறது இவ்வளோ நேரம் தான் பேசணுன்றதெல்லாம் கூட நான் ஒத்துக்கிறேம்மா, அதை மறுக்கலம்மா. நீங்கள் ஒரு ரோட்டில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது நீங்கள் 2 மணி நேரம்லாம் உரையாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதாங்க, நகரம் தாங்காதுன்றதெல்லாம் கூட நான் ஏற்றுக்கிறேன். இது என்னங்க பஸ் வருது, ஏர்போர்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் வருதுப்பா, பஸ்ஸு மேலே நினைப்பா நின்று கை காட்டுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. அப்போ பஸ்ஸோட லெஃப்ட் சைடு நிற்கிறவன் பூரா விஜய் பார்ப்பா, அந்த பக்கம் இருக்கிற விஜய் பார்க்க மாட்டானா? நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தானப்பா மரத்தோட உச்சியில் ஏறி மேலே இருந்து விஜய் பார்க்கலான்னு நின்றுட்டு இருக்கான். என்னப்பா நான் நியாயம் இது சொல்லுப்பா? எடப்பாடி நிற்கிறாரு பஸ்ஸில் தானே நின்று பல இடங்களில் பிரச்சாரம் நடத்துனாரு. எடப்பாடி இன்னும் கூட பஸ்ஸில் தானே நின்று நடத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் லிஃப்ட் மாதிரி ஒரு மேடை வருது, அதில் தான் நின்று பேசுகிறாரு. சார் இப்போ இவ்வளோ கூட்டமும் விஜயை பார்க்கணும் அப்படின்னு தான் வராங்க. ஒருவேளை அந்த அவர் பார்க்குறதையே கட் பண்ணிட்டா, அவர் மேலே வந்து கொடுக்குற தரிசனத்தை கட் பண்ணிட்டா அடுத்தடுத்த பிரச்சாரங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வராது, கூட்டம் குறைஞ்சிரும்ன்றது இவங்களுடைய கணிப்பாக இருக்குமாங்க சார்? விஜய் ரசிகர்களை இந்த அளவுக்கு தான் அரசும் காவல்துறையும் புரிந்து வைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த வாட்டி பார்க்க முடியல, அடுத்த ஊருக்கு போகும்போது எப்படி போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் இதை விட உயரமான மரத்தை பார்த்து ஏறுறாங்களா பார்க்கலாமா? லெஃப்ட்டில் தான் உட்காந்துருக்காரு, லெஃப்ட்டில் நிற்கிறேன். லெஃப்ட்டில் நிற்கிறேன். அடுத்த வாட்டி லெஃப்ட்டில் ஒரு பனைமரமாக பார்த்து நான் ஏறி மேலே நிற்கிறேனா இல்லையான்னு பாருன்னு நிற்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கு ஏட்டாங்க இல்லை, அவசியம் இல்லை. நீங்கள் இப்படி ஒடுக்க வளருவார். யாரு தான் எந்த லகுடபாண்டி அவர்களுக்கு ஆலோசனை சொல்வது என்று தெரியவில்லை. இன்னொன்று, இது ஒரு கடுமையான ஜனநாயக மீறலாக நான் பார்க்கிறேன். நேற்று அந்த கட்சியோட தகவல் தொழில்நுட்ப செயலாளர் திரு நிர்மல்குமார் அவர்கள் பேசினார். ஏடிஎம்கேக்கு பாருங்கள் இவ்வளோதாங்க கண்டிஷன், எங்களுக்கு பாருங்கள் பெரிய லிஸ்ட்டாக இருக்குது கண்டிஷன்றாரு. இது நியாயம் இல்லை, மீறுங்கன்றேன். மீறுங்க, அதானே ஒத்துழையாமை இயக்கம். வழக்கை எதிர்கொண்டுக்கலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் போய் வழக்குகள் போட தான் செய்கிறாங்க. அதாவது பவுன்சர் தூக்கி போட்ட பையன் வேற ஒரு பையன் இன்னொரு பையனை செட்டப் பண்ணி வழக்கு போட தான் செய்கிறாங்க. அந்த புஷியானது கோயிலுக்கு போனார்னு காவல்துறையை பணி செய்ய விடாமல் தடுத்தாருன்னு அவர் மேலே ஒரு கேஸை போட்டிருக்காங்க. இப்போ தான் ஸ்டே வாங்கினாருன்னு நினைக்கிறேன் நான். இப்போ பண்ண பாருங்க, மீறுங்கன்ற விஜய் கிட்ட. பண்ணாத தப்புக்கு கேஸ் போடுறாங்க, பண்ண தப்புக்கு வாங்கிட்டு போங்க. திரு விஜய் அவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க நிகழ்ச்சியில் பார்த்தீங்களா, இதுதான் அரசியல். மீறணும் தடைய. இது என்னம்மா கண்டிஷனு? நீ தான் நான் சொல்கிறேன்ல, நான் மற்ற கண்டிஷன்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ஓகேவா, இவ்வளோ நேரம் நில்லுங்க, ஏன்னா அது நகர் மற்றவர்கள் இடையூறு இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இங்கே எதுவும் போகும்போது வண்டிக்குள்ளே தான் உட்காந்துருக்கணும்னா நீங்கள் உட்காந்துருப்பீங்களா வண்டிக்குள்ளே? அப்போ என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை உங்களை எதிரி தீர்மானிப்பான். நீங்கள் அந்த தீர்மானத்திற்கு ஏற்ப உங்கள் பிரச்சாரத்தை நடத்துவீர்கள். அப்படி தானே? இது பேர் அரசியல் இல்லை. ஏதோ இப்போ ஒரு தலைவன் வரா மாதிரி இல்லை சார், ஒரு ஹீரோ வரா மாதிரி ஆக்கிட்டாங்க சார். இப்போது திரு விஜய் அவர்கள் ஏன் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும், அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்றால், நீங்கள் பிரச்சாரத்தை தொடங்கும் போதே இவ்வளவு இடையூறுகளை செய்கிறார்கள் என்றால் அடுத்த 6 மாதத்திற்கு உங்களுக்கு என்னென்ன இடையூறுகளை செய்வார்கள்? அப்போது எடுத்த எடுப்பில் நீங்கள் அடங்கி போனீர்கள் என்றால் நீங்கள் மீதமுள்ள பிரச்சாரத்தை எப்படி கையாள்வீர்கள்? இப்போ நான் அல்வா அதிகாரியாக இருந்தால் நான் என்ன நினைப்பேன்னா, ரைட்டு கையை காட்டக்கூடாதுன்னு சொன்னோன்னே கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டாங்க, அடுத்த வாட்டி
ஏர்போர்ட்லேருந்து 1/2 கிலோமீட்டருக்குள்ளே பிரச்சாரத்தை முடிச்சுட்டு திருப்பி ஏர்போர்ட் உள்ள போகணும் ஒரு கண்டிஷனை போடுவோம். இப்போ விஜய் நடந்து கொள்ளும் முறையை பார்க்கும்போது அதையும் ஏற்றுக்கொள்வார் என்று இவர்கள் நம்புவார்கள். இது அடுத்தடுத்து எங்கே போகும்னா வீடியோ மூலமாக பிரச்சாரம் பண்ணி ரோட்லலாம் நீ வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்ட்டு அங்கே தான் போகும். ஏன்பா நான் ஒன்றும் கூட்டம் அதிகம் வருது, நாங்கள் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரோம் அப்படியும் கொஞ்ச நேரம் நின்று ஓடி போயிடுறாங்க, பாதியிலே போயிடுறாங்க. சும்மா போனாலும் பரவாயில்ல, சேரை தூக்கிட்டு போகிறாங்க, வாழைத்தரெல்லாம் பிச்சுட்டு போகிறாங்க. உங்களுக்கு தானாக கூட்டம் வருது, எங்களுக்கு காண்டா இருக்குது, அதனால நீ வீடியோவிலே பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னால் கேட்டுக்குவீங்களா? எப்படி அன்னைக்கு நீதிமன்றம் போவாங்க. அப்போ இன்னையிலேருந்தே அந்த ஆப்டிக்ஸ் அவங்க அது நல்லபடியாக வச்சுக்கணும். விஜய் ரோட்டில் இறங்கினா என்ன பாவம்? அப்போ ஏன் அஞ்சுறீங்க? மக்கள் உங்க கூட இருக்காங்கல்ல, ஏன் அஞ்சுறீங்க? எதிர்கட்சி ஒரு உதாரணம் சொல்கிறேம்மா. நான் சமீபத்தில் வெளியூர் சென்றிருந்தேன். எங்கே எந்த மாவட்டம்னு சொல்ல விரும்பல. அங்கே அதிமுகவோட மாவட்ட செயலாளர் ஒருத்தரை பார்த்தேன். அந்த மாவட்டத்துக்கு திரு பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்திற்கு வந்திருந்தார். பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்குறதுக்கு போகிறாங்க. போனவுடனே வழக்கம் போல் அந்த உளவுத்துறையோட உதவி ஆணையர் ஒருத்தர் இல்லை இது கொடுக்க முடியாதுங்க அது கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே இந்த மாவட்ட செயலாளர் அந்த ஏசிக்கிட்ட என்ன பேசுகிறாருன்றதை சொல்கிறேன் நான். நீ என் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற பகலம்மா, 150 வருஷம் இருக்குமா திமுக ஆட்சியில், வரமாட்டே, இப்படியேவா திமுக ஆட்சியில் இருந்துடும் நினைக்கிற, பார்க்குறியா என்ன ஆவற நீ? இந்த மாவட்ட செயலாளர் பேசுகிறார். சார் இல்லை சார், மேலதிகாரி அப்படி தாங்க சொல்லுவாங்க, மேலதிகாரிட்ட எடுத்து சொல்லு, அண்ணன் பிரச்சாரத்துக்கு வர்றாரு, பர்மிஷன் இங்கிட்டு போய் நில்ல அங்கிட்டு போய் நில்லுன்னு இவ்வளோ கண்டிஷன் போட்டால் எப்படி அவர் அரசியல் கட்சி அரசியல் நடத்துறது? என்ன ஆவரன்னு பார்க்குறியா நீ? சஸ்பெண்ட் பண்ணாமல் விட மாட்டேன் உன்னை அப்படின்னு அந்த மாவட்ட செயலாளர் சொன்ன உடனே அந்த உதவி ஆணையரே போய் மேலதிகாரிட்டெல்லாம் பேசி பர்மிஷன்லாம் கொடுத்துட்டு, அண்ணே கோச்சுக்காதீங்கண்ணே கொஞ்சம் பார்த்துக்குங்கண்ணேன்றாரு. புரியுதா? இது அரசியல் தெரிந்தவன் செய்வது. 150 வருஷம் இன்னும் திமுக ஆட்சியில் இருந்துருமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? எந்திரிச்சு நிற்கக்கூடாது சார், உட்காந்துட்டே இருக்க சொன்னார் சார் உங்களை. ஓகேங்க, உட்காந்துக்கிட்டே பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்கள்? நான் சிம்பிளாக கேட்குறேன்ப்பா, உங்கள் ரசிகர்கள் அங்கே அந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் அந்த பாலக்கரை வரைக்கும் மரக்கடையா? ஆமாம் சார், மரக்கடை வரைக்கும் நிற்கிறது உங்களை பார்க்கணுன்றதுக்காக தான். வலது பக்கம் நிற்கிறவன் எப்படி பார்ப்பான் சொல்லுங்கள்? அந்த விஷயத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் சார். நேற்று பஸ்ஸோட வீடியோஸ்லாம் வந்துருச்சு, நம்ம பார்த்தோம். அதில் நின்று விஜய் எல்லா மக்களையும் இப்படி கையசைப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதுதான்மா பிரச்சாரம். தேர்தல் பிரச்சாரம் தானே பண்ணுறீங்க, இல்லை ஷூட்டிங் போகிறீங்களா? படப்பிடிப்புக்குன்னா நேராக போய் அந்த இடத்துல இறங்கி படப்பிடிப்பை மட்டும் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் பிரச்சாரம் தானே பண்ணுறீங்க. அப்போ மக்களை பார்க்க வேணாமா குறைஞ்சது? நீங்கள் நடுவுலேயே நிறுத்தி மைக்கை பிடிச்சி பேசுங்கன்னுலாம் நான் சொல்லலை, அது அனுமதிக்கப்பட்ட இடத்துல பேசுங்க. இது என்ன கண்டிஷன் இது? இன்னொன்று திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இப்படி எல்லாம் இடையூறுகள், இன்னும் அதிகமான இடையூறுகளை கொடுக்கப் போகிறார்கள். இதை எப்படி எதிர்கொள்வது என்பதை புரிந்து கொண்டு விஜய் அரசியல் செய்ய வேண்டும். சார், நீங்கள் பரந்தூருக்கு ஒரு தடவை போனீங்க, அப்போ வந்து உங்களை வண்டியை நிறுத்தி உள்ளே போகக்கூடாது, அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லை நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னையும் பணி செய்ய விடாமல் தடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் உங்கள் மேலே ஒரு வழக்கு கொடுத்து வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. ப்ளஸ் உங்களோட வந்தவங்க எல்லார் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அதை மீறி நீங்கள் போய் பரந்தூரில் போயிட்டு பேசிட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துருச்சு சார். சொல்கிறேன், நல்ல உதாரணத்தை சொன்னாங்க மாலதி. போகிறேன்ப்பா, நீ தெரியாதுல்ல, அப்போ வேலைக்கு சேரல. நீ பரந்தூரில் ஒரு நிகழ்ச்சி அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு போகலான்ட்டு போன உடனே கூட பிரியமாக இருக்கிற பசங்க ஒரு 2 பேர் 2 காரில் வர்றாங்க. போன உடனே சார் உங்கள் காருக்கு மட்டும்தான் அனுமதி, ஓகேவா? இப்போ நாம் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யலை, எதுவும் பண்ணல. அவங்க கூட வர்றாங்க. காவல்துறைக்கு அந்த 2-3 வாகனங்களையும் சோதனை பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குது. ஆயுதங்க இருக்குதானு சோதனை பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குது. சோதனை பண்ணிட்டு அனுமதிங்க. இல்லை ஒரு கார் தான் போகணுன்னா ஒரு கார் தான் போகணுன்றதுக்கான தடை உத்தரவு எங்கே? 144 தடை உத்தரவு இருந்தால் காட்டு. இல்லைங்க நாங்கள் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னோன்னே நான் நடந்து போகிறேன். கார் தானே போகக்கூடாதுன்ற, எல்லோரும் இறங்கி வாங்க பார்க்கக்கூடாது, நடந்து போகிறேன் அப்படின்னு. இல்லைங்க அனுமதிக்க முடியாதுங்க அப்படின்னாங்க. நான் நடந்து போகிறேங்க, கைது பண்ணுங்க, என்ன கைது பண்ணுங்க. அப்புறம் உயர் அதிகாரிகிட்டலாம் பேசிவிட்டு போய் தொலை அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டுட்டு காவலரை பிடித்து தள்ளினேன், பணி செய்ய விடாமல் தடுத்தேன், கெட்ட வார்த்தையில் திட்டினேன்ட்டு ஒரு 5 எஃப்ஐஆரை போட்டு 5 செக்ஷனை போட்டு ஒரு எஃப்ஐஆரை போட்டாங்க. இப்படி தாங்க பண்ணணும். நான் அரசியல் தலைவன்லாம் கிடையாது. அந்த பரந்தூர் மக்கள் நம்ம மீது பிரியமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அந்த நிகழ்ச்சியில் போய் பேச வேண்டியது எனது கடமை. அழைத்தார்கள், பேசுறதுக்காக போகும்போது நீ இந்த அடாவடியில் நீ பண்ணேன்னு நான் ஒத்துழைக்க மாட்டேன். நான் சொல்கிறேன், நீ வண்டியை பூரா செக் பண்ணு, ஆயுதம் எதாவது இருந்துச்சுன்னா நீ வண்டியை தடு. இல்லாமல் நீ எப்படி நீ இந்த கண்டிஷனை விதிக்கிற? 144 தடை சட்டம் இருக்கிறது என்றால் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை அப்போ எப்படி எதை வச்சு தடுக்கிற நீ? அப்போ இப்போ இவங்க விஜய் தரப்பினர் கேட்டிருக்க வேண்டும், கையை ஏன் காட்டக்கூடாதுன்னு நீ சொல்லு. இது என்ன கண்டிஷன் சொல்லு. கை காட்டுறதுனால என்ன பிரச்சனை சொல்லு. சொல்லாமல் கண்டிஷன் போடுறாங்கன்னு ஒத்துக்கிட்டு வர்றீங்க. உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு தெரியுதா? சினிமா வேறு, அரசியல் வேறு. அரசியல் தெரிந்த நிர்வாகிகள் உங்களோடு இல்லை, அதான் உண்மை. இது சம்மந்தமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தா கூட கொஞ்சம் இதாக இருக்குது சார். இந்த கண்டிஷனை ஏன்பா ஏற்றுக்கிற? அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு நேற்று, எங்களை தடை செய்ய முயற்சி செய்து. நீ இந்த கண்டிஷனை எப்படி ஒத்துக்கிட்ட? நீ உங்கள் உரிமைக்காகவே நீங்கள் பேசலையே, அப்போ நீங்கள் நாளைக்கு மக்களுக்கு எப்படி உரிமை வாங்கி தருவீங்க?
இப்போ முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து குக்குரலிட்டு கும்மாளம் போட்டு மக்களுக்கு இடையூறு செய்யற கட்சி நாங்கள்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட்டு. ஏதோ நீங்க மக்களை இடையூறு பண்றீங்க அப்படின்ற மாதிரி மடை மாத்துறாங்க சார். கொள்கை இல்லாமல் கூக்குரலிட்டு கும்மாளம் கூப்பாடு போட்டு கும்மாளம் போட்டு போடும் கூட்டம் தானே. அந்த கூட்டத்தை பார்த்து ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? அந்த கூட்டத்தை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க? இது போன்ற விமர்சனங்கள் வரும். ஸோ விஜய் அவர்களை கட்சிகள் கவனத்தில் கொள்கின்றன என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். விஜய் பிரச்சாரத்தை தொடங்கும் அன்று காலை முதல்வர் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார் என்பது விஜய் கவனத்தில் கொள்ளப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள உதவுகிறது. பழைய எதிரி புதிய எதிரி யாரும் எங்களை தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட். இரும்பு எக்கு கோட்டையை தொடக்கூட முடியாதான். நல்ல ஸ்டேட்மெண்ட் அது. ஒரு முதல்வர் அப்படி தான் பேசணும், ஓகேவா? ஆனால் பேசும்போதே இவங்க அதை பார்த்து ஒரு அச்சப்படுறாங்க அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. பட் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ரூலிங் பார்ட்டி அவர் அப்படி தான் சொல்லணும். புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களும் சரி, பழைய ஏற்கனவே இருக்கிறவங்களும் சரி, எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்றது தட்ஸ் அ பொலிட்டிக்கல் ரெட்டாரிக். அது அவர் சரியாக பேசியிருக்காரு. இன்னொன்று சார், எதிரியா அவங்கள அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. நேரடியாக கன்சிடர் பண்ணலை, இப்போதும் மறைமுகமாக விமர்சனம் செய்கிறார் என்று தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்களை கண்டும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், எங்களை வீழ்த்த முடியாது என்று சொல்வது விஜய் தானே சொல்றாரு. வேற யார் புதுசாக கட்சி ஆரம்பிச்சது? மீதியெல்லாம் பழைய கட்சி தானே. இல்ல, எங்க அண்ணன் சீமான கூட இப்படி ஒரு எதிரியா அவங்க கன்சிடர் பண்ணாது கவலையா இருக்கு சார். அவர் நான்காவது முனை சார். அவர் கூட்டணி கட்சிமா. என்னம்மா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நேற்றோ முந்தா நாளோ மாப்பிள்ளை இப்போ சந்தித்து வந்ததை பற்றி பேசினோம். இப்போது யாரை விமர்சனம் பண்றாரு அவரு அதிபர்? நம்ம இந்த 5.5 லட்சம் நன்றி கார்டுலயே போட்டிருக்கோமே. பார்த்தீங்களா? அவரோட ஒரே நோக்கம் இதுதான். எங்கே போய் பிரச்சாரம் பண்ணணும்னு கேட்டால் காடு மலை சார்ந்த இடங்கள். அந்த பஞ்சபூதம்ன்ட்டு விளக்கம்லாம் கொடுத்தாருல, அந்த பஞ்சபூதத்தில் தீ முக்கியம் தானே. ஏன் தீக்கு மாநாடு நடத்தலை? அண்ணன் எடுத்து நடத்துவார் சார். நடத்தணும்ல, எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு கட்சி கொளுத்திட்டு போயிடணும். அது 26 நடத்துவார்னு நினைக்கிறேன்ப்பா. அந்த தேர்தலோடு சேர்த்து நெருப்புக்கு மாநாடு நடத்தி கட்சியை கொளுத்திட்டு ரைட்டு அப்படின்னு கிளம்பி போயிடுவார் என்று நினைக்கிறேன். அந்த நம்ம நேற்று போட்டோம்ல 5.5 லட்சத்துக்கு அந்த அட்டை படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. ரொம்ப அதுக்கு காரணம் தான் சுரேஷ் எடிட்டர் தான் சார். நம்ம எடிட்டருக்கு தான் அந்த புகழ் சேரும். இதோட விஜய் அவர்களோட ஃப்ளிப் சைடு என்னன்றதையும் நாம் சேர்த்து ஒரு அரசியல் பார்வையாளராக நாம் ஆலோசனை செய்ய வேண்டும். இதில் இப்போ இந்த திமுக விஜய் விமர்சனம் பண்ணிட்டாங்க. இன்று காலையிலிருந்து திரு விஜய் அவர்கள் ஒரே பிரச்சாரம் தான், இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறாரு. அதிமுகவின் பிரச்சாரம் பின்னுக்கு தள்ளப்பட்டது என்பதை உணர்கிறீர்களா? அது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் சார் தெரியும். இன்னைக்கு காலையில் கூட சார் போயிட்டு கிரிக்கெட் வீரர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு இந்த பேட்டு அதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை தம்பி சொல்லி தான் நானே நியூஸில் பார்க்கல. தெரியுதா? இதான் இதோட சிக்கல். புரியுதா? அது நல்ல விஷயம், அது பேசுபொருள் ஆயிருக்க வேண்டும். ஆனால் விஜய் என்ற அலை அதை அடித்து சென்று விட்டது. ஓகேவா? இதுதான் அதிமுக முன்பாகவும் திரு பழனிசாமி அவர்கள் முன்பாகவும் இருக்கக்கூடிய சவால். இங்கே தான் வியூக வகுப்பு நிறுவனத்தோட திறமை வெளிப்பட வேண்டும். இப்போது மாலதியை வியூக வகுப்பு நிறுவனமாக அதிமுக நியமித்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இதை எப்படிம்மா கவுண்டர் பண்ணுவீங்க சொல்லுங்கம்மா? விஜய் இன்றைக்கி போகிறாருமா, நீங்கள் ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ அவங்களுக்கு போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் தப்பு, ஜனநாயகப்படி அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு இபிஎஸ் பேசுகிறதா, வாழ்த்துக்கள் சொல்கிறதா? திமுகவோட கடுமையாக விஜயை காலையில் விமர்சித்து ஒரு அறிக்கை வெளியிடணும். அப்படியா? ஆமாம். புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் 32 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சிக்கு ஒரு பொருட்டே அல்ல. பேரே சொல்லாமல் சொல்லணும், ஒரு பொருட்டே அல்ல. அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கப் போவது உறுதி. நடிகர் தொடங்கிய கட்சியாக இருந்தாலும் அத்தனை பேரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் கூட எங்கள் கட்சி தலைவரின் படத்தை பயன்படுத்தித்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தில் ஒருபோது வீழ்த்த முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறது. என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அகில உலக சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆரைத்தான் நீங்கள் இன்று பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். 1000 சூப்பர் ஸ்டார்கள் 1000 இளைய தளபதிகள் வந்தாலும் புரட்சி தலைவருக்கு ஈடு இணையே ஆகாது என்பதைத்தான் புரட்சி தலைவர் படத்தோடு அந்த நடிகர் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்பதை உணர்த்துகிறது. இப்படி ஒரு அறிக்கையை இன்றைக்கி எடப்பாடி விட்டால் நீங்கள் நியூஸ் எடிட்டராக இருந்தால் இன்றைக்கி எப்படி கவர் பண்ணுவீங்க? இன்றைக்கி சொல்லுங்கள். இன்னைக்கு விஜய் பற்றி பாசிட்டிவ் வந்தாலும் சரி நெகட்டிவ் வந்தாலும் சரி எல்லாருமே கவர் பண்ணிடுவாங்க சார். அப்போது விஜய் தொடர்பான ஒரு விஷயத்தை எடப்பாடி பேசியிருக்கணும் இல்லையா? விஜயை குறிப்பிடாமல் இப்படி சொல்லியிருக்காருன்னு ரெண்டையும் சேர்த்து நீங்கள் சொல்லணுமா? இன்றைக்கி நியூஸில் வந்துடுறீங்களா?
முதலமைச்சரே வந்து சொல்லிட்டு போயிட்டாருங்க சார். அப்ப அழகா முதலமைச்சர் சேர்த்து போடுறாங்களா? இப்போ நம்ம பார்த்த கவரேஜில் பார்த்தோமா, இதையும் போட்டுட்டு முதலமைச்சர் சொன்னதையும் போடுறாங்களா? லைவை கட் பண்ணிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் போட்டு விட்டு அது மறுபடியும் வராங்க. போடுறாங்களா? அப்போ நியூஸ் சைக்கிள் இருக்கணுமா? இதுதான் வியூக வகுப்பு நிறுவனங்களோட வேலை. இத்தனைக்கும் சார் முதலமைச்சர் இது வரைக்கும் விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரை அவங்க கன்சிடர் பண்ணுற மாதிரியே காட்டினது கிடையாது. கூட்டணி கட்சிகள் கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நியூஸில் இடம் பிடிச்சிட்டாரு சார். இப்போ புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நியூஸ் விஜய் பற்றி. அப்போ விஜய் தொடர்பாக நீங்களும் நியூஸில் வர வேணும். எங்கள் கட்சி தலைவரை நீங்கள் எதற்கு பயன்படுத்துகிறீர்கள்? நீங்கள் வைத்திருக்கும் 2 தலைவர்களின் படமுமே எங்கள் கட்சிக்கு சொந்தமானது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தான் நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம். எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சி. 5 கொள்கை தலைவர்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அந்த கொள்கை தலைவர்களாக ஏன் நீங்கள் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வைக்கவில்லை? நீங்கள் நியாயப்படி கொள்கை தலைவர்களின் படத்தை வைத்துதானே நீங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும். கொள்கைக்கு வேறு தலைவர்கள், பிரச்சாரத்திற்கு எங்கள் தலைவர்களா? கரெக்டா? இப்படி பேசுனா நீ டெஸ்கில் உட்காந்துருந்தா நீ என்ன பண்ணுவ? எப்படி நியூஸ் போடுவ? அப்படியே உட்காந்து லைவ் தான் சார் போடணும், வேற என்ன சார் வழி? ரைட்டா? இப்படி தான் பண்ணணும். மங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒருவேளை கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்களோ? கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கும் இதை பேசணும். அப்புறம் என்னம்மா ஸ்ட்ராட்டஜி? நீங்கள் கூட உட்காந்துக்கிட்டு விஜயபாஸ்கர் சொல்கிறதையே டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆட்சி பிடிச்சிடலாமா? விஜயபாஸ்கர் பேசும் வார்த்தைகள் வரம் தரும் வருணின் வார்த்தைகள் என்பதை திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக பாரதூரமாக அதிமுகவில் ஊடுருவி இருக்கிறது. நேற்று நம்ம அந்த பிரமணியா நிறுவனத்தை பற்றி பேசியதை பல பேர் உறுதிப்படுத்துகிறார்கள். எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது, பிரமணியா திமுகவுக்கு தான் வேலை செய்தான்னு. என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. இப்படி ஒரு நிறுவனம் வேலை பார்க்குதுன்றதே நீங்கள் டிவியில் சொல்லி தான் தம்பி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோன்றாங்க. யாரையுமே அவங்க சந்திக்கல. அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபேர்மு 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களோட கலந்து ஆலோசிக்கணும்ல. உங்களுக்கு என்ன இபிஎஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரா டெய்லியா? இபிஎஸ்ஸை தவிர யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதில்ல தெரியுமா? அந்த கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவது இந்த தருணத்தில் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 2019 தேர்தலுக்கு முன்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி தலைவர்களையும் விட சிறந்த மூளையை நான் பெற்றிருக்கிறேன் என்று நம்பக்கூடிய விஜய் முதல்வர் ஆக்குவதாக வாக்குறுதி அளித்த திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் போய் சோனியா காந்தியை சந்திக்கிறார். சந்தித்து பார்ட்டியை என்கிட்ட ஒப்படைங்க. பார்ட்டி என்கிட்ட ஒப்படைங்கன்னா கட்சியே இல்லை, ஸ்ட்ராட்டஜியை என்கிட்ட ஒப்படைங்க. எனக்கு கட்சியில் ஒரு பெரிய பதவி வேண்டும், அதை கொடுத்துருங்க. 24 நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். இதான் அவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜி. ஹி ஹேட் செவரல் ரவுண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் வித் சோனியா, தென் ராகுல், தென் பிரியங்கா. இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே சோனியா கன்வின்ஸ்டு. பிரசாந்த் கிஷோர் விஜய் எப்படி விபூதி அடிச்சு மேடையில் உட்காந்துரு பார்த்தீங்களா, இது மாதிரி சோனியா காந்திக்கு விபூதி அடிச்சிட்டார். ராகுல் நம்பலை, இவன் செட் ஆக மாட்டேன்றார். சோனியாவுக்கு பிரசாந்தை விட மனசு இல்லை. உங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒருத்தன் இதெல்லாம் நிறைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு காட்டுவார். இதெல்லாம் போட்டு காமிச்ச உடனே சோனியா வாஸ் கன்வின்ஸ்டு. நல்லா இருக்குது இந்த ஸ்கீம்லாம். இந்த விஜய் ஒன்று சொன்னார் தெரியுமா, உங்கள் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கா, ஒவ்வொருத்தரும் 10 பேர் சேருங்க சொன்னாரா? எத்தனை மாதம் ஆச்சு? இதை சோனியா நம்பிட்டாங்க. நம்பிட்டு இது நல்லா இருக்குதுன்னு சொன்ன உடனே சோனியா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் டெமோக்ரஸி, இதுதான் ஸ்ட்ரக்சர். என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸோட சீனியர் லீடர்ஸு ஒரு 10-15 பேர் கூப்பிட்டு இந்த 15 லீடர்ஸ்கிட்டையும் நீ இப்போ எனக்கு காமிச்சல்ல படம், அந்த படத்தை அவங்களுக்கு போட்டு காட்டு அந்த படத்தைன்றாங்க. இவர் ஒரு அரை நாள் உட்காந்து இந்த படத்தை எப்படி பண்ணணும், பீகாரில் எப்படி பண்ணணும், தெலுங்கானாவில் எப்படி பண்ணணுன்ட்டு எல்லாத்தையும் படத்தெல்லாம் போட்டு காமிச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இவருக்கு என்னென்னா சோனியா அப்ரூவ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே எவன் பேச போகிறான் அப்படின்ட்டு, ரைட்டு சார் இதெல்லாம் முடிச்சிட்டேன், மேடம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண சொல்லிட்டாங்க, நான் மேடம் கிட்ட மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணுவேன், உங்கள் யாருக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்றார். சிதம்பரம் இருக்கார், ஏகே ஆண்டனி இருக்கார், அண்டு சிந்தியா அப்போ இருந்தாரா இல்லையான்னு தெரியல, கேசி வேணுகோபால் இருக்கார், பவான் கேரா இருந்தாரா இல்லையான்னு தெரியல. இது போல் காங்கிரஸோட அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் சோனியா தான் ரிப்போர்ட் பண்ணுவேன், உன்னெல்லாம் மதிக்க மாட்டேன்னு சொன்னேன்னு அந்த கட்சி ஏற்றுக்குமா? ஒரு காங்கிரஸ் அந்த ஒரு சோனியா மட்டும் இருக்கக்கூடிய கட்சி இல்லை, கார்கே இருந்தார், ராஜா நீ கிளம்பு ராஜான்ட்டாங்க. நீ இது மாதிரி மேடம்கிட்ட மட்டும் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி கட்சி எங்கள் கட்சி இல்லை. கூட்டம் நடந்துச்சுனாலே நாங்கள் மேடத்துக்கிட்டே சண்டை போடுவோம்மா, சரியாக வராதுமா இதுன்ட்டு நாங்கள் அங்கேயே சண்டை போடுவோம், அந்த மாதிரி கட்சி இது. அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணால் அப்போ நாங்கள் யார், கிளம்பு பஸ்ஸுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து தான் பிரசாந்த் கிஷோர் விளங்கவே விளங்காது இந்த கட்சி, அன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறாரு. இது இன்னும் 50 வருஷம் நாள் தேராதுங்க, அது தேராது அப்படின்னு அதற்கு பிறகு தான் பேச தொடங்குகிறார். அவ்வளோ பேரையும் டிஸ்கஷன் இதில் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பிரமணியா நிறுவனம் இபிஎஸ் கிட்ட மட்டும்தான் நான் ரிப்போர்ட் பண்ணுவேன், எந்த கட்சி தலைவர் கூடயும் எந்த மாவட்ட செயலாளர் கூடயும் நான் பேச மாட்டேன்னா என்ன ஃபீட்பேக் வரும் உங்களுக்கு? இந்த மண்ணு தெரியுமா உங்களுக்கு? ஷவந்த்ன்னு நினைக்கிறேன், இந்த ஷவந்த்ன்ட்டு இந்த பிரமணியா நிறுவனத்தை அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு, தமிழே தெரியாது.
ஒரு 3 பேர்கிட்ட பேசினா தானே சார் எது உண்மை எது பொய்னே தெரியும். ஒவ்வொரு ஏரியா பற்றியும் தெரியும். இன்னொன்று இவர் திரு பழனிசாமி அவர்கள் நம்ம கல்யாண சுந்தரத்தையோ இல்லை ஒரு சிங்கராமச்சனோ இந்த மாதிரி ஆளுகிட்ட போயிட்டு நீ வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணணும்னா இவங்களுக்கு ஃபீல்டு தெரியும். என்னன்றதை பார்த்துட்டு இவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்க இல்லைன்றதை பார்த்துக்கிட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவர் பழனிசாமியோட வேலை கூட்டணி பேசுறது, கட்சிங்களை தூக்குறது, கட்சிங்களை உடைக்கிறது, அதைத்தான் அவர் பார்க்கணும். அவர் போய் வியூ ஹவுப் நிறுவனத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? பார்க்கலாமா? ஆனால் இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. இது அவருடைய வேலையே அல்ல. ஒரு கட்சியோட பார்ட்டி சுப்ரீமோவாக, ஒரு கட்சியின் தலைவராக கூட்டணியைத்தான் அவர் கவனம் கொள்ள வேண்டும். அதிகபட்சம் கூப்பிட்டு என்னப்பா இந்த மாதிரி போகுது, விஜய் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு, என்ன பண்ணலாம், இது ட்ராக்ஷன் நமக்கு கிடைக்காதுன்னு சொன்னால் அவங்க சொல்கிற ஆலோசனையை திருப்பி கட்சிக்காரங்க கூட கன்சல்ட் பண்ணோம். எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அண்ணா இப்படி பண்ணலாம், இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா இப்படி பண்ணலானே அப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அப்படி தானே பண்ணணும். அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போது விஜய் ஜெயிக்கிறாரா இல்லையான்றதெல்லாம் 26 காலம் முடிவு செய்யும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பிரச்சாரத்துலேருந்து பின்தங்கிட்டீங்க, உங்களோட ட்ராக்ஷன் குறைஞ்சிச்சுன்றது யதார்த்தம் தானே. இதையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணுமா இல்லையா? இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கோம். விஜயோட ஸ்பீச்சு, இன்னும் விஜய் இன்று நடத்தக்கூடிய பிரச்சாரம், இது எல்லாவற்றையும் விரிவாக நாளை ஆலோசிக்கலாம். இல்லை சார், இப்போ டிஎம்கே வந்துட்டு ஒரு புதிய கேம்பெயினை தொடங்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சார். இப்போது உங்களுடன் ஸ்டாலின் வெற்றிகரமாக முடிந்து விட்டதா? ஓரணியில் தமிழகம் வெற்றிகரமாக முடிந்து விட்டதா? ஸோ இந்த கேம்பெயின் தொடங்கின பிறகு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது அதாவது புதுசாக கட்சிகள் இன்னோவேட்டிவாக பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்கன்னா மிக வேகமாக தேர்தல் ஃபீவர் செட் ஆகிடுச்சு என்பது தான் பொருள். போக பார்ப்போம், நல்லாயிருக்கும், களைகட்டும். தமிழகத்தை மீட்போம் அப்படின்றது அதிமுகவோட பிரச்சாரம். இதை புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஒரு கட்சிகிட்ட இருந்து இன்னொரு கட்சிக்கு எங்ககிட்ட கொடுங்க அதிகாரத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. தலைக்குனிய விடமாட்டோம்னா என்ன சார் மீனிங்? அது என்ன மீனிங்கிறது கேம்பெயின் கமெண்ட்ஸ் ஆகட்டுமா, விரிவாக விவாதிக்கலாம். எங்கே போகிறாங்க? 4 சாத்தலாம் வச்சு ஓரணியில் தமிழகம் ஓரணியில் வந்துருச்சு போல சார். அதே மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. தமிழகத்தை தலைக்குனிய விடமாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே தமிழகம் அல்ல, முதல்வரும் சேர்த்து தலை குனிந்து விட்டார்கள். அந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஏற்கனவே இந்த ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் சிஎம்மோட லெக்சர் பற்றியெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். கூடுதலாக சில தகவல்கள் வந்திருக்கின்றன, அதை பற்றியும் இப்போ நான் சொல்கிறேன். சிஎம்மை ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம் அஃபிஷியலாக இன்வைட் பண்ணவே இல்லை. இட் இஸ் நாட் அன் ஆக்ஸ்ஃபோர்ட்ஸ் அஃபிஷியல் லெக்சர். ஓகேங்களா? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இன்னொரு நாட்டில் சென்று அந்த நாட்டின் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றுவதாக இருந்தால் தட் இன்விடேஷன் ஷுட் பி ரூட்டட் த்ரூ இந்தியன் எம்பசி. ஓகேவா? முதல்வர் அங்கே போய் இந்த மாதிரி பல்கலைக்கழகத்தில் ஒரு அஃபிஷியல் லெக்சரில் பங்கெடுக்க முடியாது. அது இந்திய தூதரகம் மூலமாகத்தான் அது ரூட் செய்யப்பட வேண்டும். இந்திய தூதர், இந்தியன் ஹை கமிஷனர் முதல்வர் போனார்னா கூட அந்த ஆக்ஸ்ஃபோர்டு லெக்சருக்கு போகணும். இதான் மரபு. அந்த ஆக்ஸ்ஃபோர்டு லெக்சர் என்று முதல்வர் பேசியது, ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் பல்வேறு கல்லூரிகள் இருக்கும் அல்லவா, அதுபோல் செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் என்ற ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தோட செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜில் தான் இந்த லெக்சர் நடைபெறுகிறது. அந்த லெக்சரை ஏற்கனவே நடத்தியது யாருன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஒரு பேராசிரியர் அந்த லெக்சரை புக் பண்ணுறாரு. ஆண்டனிஸ் காலேஜோட வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அதுலேயே எங்ககிட்ட இந்த கல்யாண மண்டபம் வாடகை விடுவாங்கல்ல, இது மாதிரி அவங்க எங்ககிட்ட இந்தந்த மாதிரியான ஆடிட்டோரியம் தியேட்டர்ஸ்லாம் இருக்குது என்று அவர்களே இதில் போட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று நிறைய ஆடிட்டோரியம் இருக்குது. அதில் ஒன்று நிசான் லெக்சர் தியேட்டர், இன்னொன்று இன்வெஸ்ட்கார்ப் ஆடிட்டோரியம். அதாவது அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் ஒவ்வொரு ஹாலை பற்றியும் அதோட சிறப்பம்சத்தை, இவர் யார் வடிவமைச்சது, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதெல்லாம் போட்டிருக்காங்க. இன்னொன்று இன்வெஸ்ட்கார்ப் ஆடிட்டோரியம், 3வது பெவிலியன் ரூம், ஓகேவா, 4வது சிண்டிகேட் ரூம், அடுத்ததாவது டாரன்டார்ஃப் ரூம், அது இந்த ஹால் மீட்டிங் நடத்துகிறது மாதிரி இருக்குது. அடுத்தது டீக்கின் ரூம், அதுக்கு அடுத்தது கேட்வே போர்ட் ரூம், அதுக்கப்புறம் ஓல்டு ஃபெலோஸ் டைனிங் ரூம், நியூ ஃபெலோஸ் டைனிங் ரூம், இப்படின்னு ஒரு 7-8 ஹால் இருக்குது. இதில் முதல்வருக்காக இவர்கள் தேர்ந்தெடுத்தது நிசான் லெக்சர் தியேட்டர். ஓகேவா? அதே விலை உயர்ந்ததா? அதில் மொத்தம் அதோட சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ சொல்லுங்கள்? 147. அதிலே போட்டிருக்கு, நிசான் லெக்சர் தியேட்டர் இஸ் ஃபுல்லி எக்யூப்டு டயர்டு லெக்சர் தியேட்டர் ஆஸ் த லார்ஜஸ்ட் வென்யூ ஆன் ஆஃபர். அந்த காலேஜிலே அதான் பெருசு, 150. 147. As the largest venue on offer at St. Anthony's, it is used for seminars and conferences and has at times played host to some very high profile events at the college. The room has full audio visual facilities and full wireless internet access. The room also has wheelchair accessibility from the rear and front of the lecture theatre and designated wheelchair seating. The room is available throughout term time and the vacation period and is suitable for a maximum of 147 guests in tired seating. Tiredனா
இப்படி சீட்டு. சரி, இப்போ அந்த யூனிவர்சிட்டி அந்த லெக்சரை நடத்தலை, சரியா, இவங்க நடத்துகிறாங்க. யார் வந்து அந்த லெக்சரில் உட்காருவா? பல்கலைக்கழகம் நடத்துகிற ஒரு உரைனா அங்கேருந்து யாராவது வந்து பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மெடிக்கல் சம்மந்தமாக, ஹிஸ்ட்ரி சம்மந்தமாகலாம் பேசுனாங்கன்னு சொன்னாங்க. அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க, அந்த ப்ரொஃபஸரை பற்றி தெரிஞ்சவங்க வருவாங்க. சில அதிகமான பேர் வரக்கூடிய லெக்சர் இருந்தால் காசு கட்டி பார்க்கணும், ஓகேவா? இதில் இப்போ யார் வந்திருப்பா? இது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா காசு கட்டி வருவாங்க. 2 பேரும் வரல. அப்புறம் யார் சார் வந்தா? லண்டன்ல இருந்து டிக்கெட்டு போட்டு கூட்டு போயிருக்காங்க. இங்கே கூட்டத்துக்கு கூட்டு போகிறாங்களே 200 கொடுத்து, அது மாதிரி அங்கே அந்த ஊர் டாலருக்கு 200 கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. காசை கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஸு காட்டுறேன் பாரு. ஒருத்தன் கூட ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்க மாட்டான் அதில். லண்டன் ஊப்பிகள்ப்பா, போதுமா? லண்டன் ஊப்பிகளை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க. பெரியார் படத்தை திறந்து வைத்தார்கள் என்று பார்த்தோம்ல, நிசான் லெக்சர் தேட்டர்னு சொல்கிறேன்ல, அந்த லெக்சர் தேட்டரில் மாடல் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அந்த மாடல் ஃபோட்டோலேயே இதே மாதிரி ஒரு ட்ரைபாட் அங்கே இருக்குது. அதாவது எதுக்குன்னா, அது சில பேருக்கு மெமோரியல் லெக்சர் நடத்துவாங்க, ஒரு இறந்துட்டாருன்னா அந்த நினைவு நிகழ்ச்சி நடத்தும். அது மாதிரியான இதுக்காக ஒரு ட்ரைபாட் அங்கேயே வச்சுருக்காங்க. பெரியார் படத்தை திறக்கணுன்னு அங்கே போய் லோக்கலில் ட்ரைபாடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ட்ரைபாடை விலை எவ்வளோ தெரியுமா? 1500 ரூபா. நம்ம நாட்டு காசுக்கு 1500 ரூபா தான். நம்ம நாட்டு காசுக்கு தான் 1500 ரூபா. 1500 பவுண்டுன்னு அது எங்கேயோ போகும், ஓகேவா? 1500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு படத்தை திறக்கும் போதாவது இந்த ஆளுக்கு அறிவு வேணாம்? என்ன இது படம் திறக்கிற மாதிரியே இல்லையே, என்ன இப்படி திறக்க சொல்கிறீங்க நீங்கள்? பாராளுமன்றத்தில் இப்போ படம் திறக்கப்படுகிறது, சட்டப்பேரவைகளில் படம் திறக்கப்படுகிறது, நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். இந்த மாதிரி படத்தை அட்டாச் பண்ணிவிடுவாங்க, ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், பட்டனை வச்சு அந்த ஸ்க்ரீன் விலகும் இல்லையா? அப்போது அதை அங்கே பார்க்கும்போது இந்த சுவரில் இது நிரந்தரமாக இருக்கிறது. ட்ரைபாடை வச்சு போட்டால் நீங்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இதுதான் வாடகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே. ஷோ காட்டுறதுக்கு தானே சார். சரிம்மா, ஒரு முதலமைச்சருக்கு இது என்ன வேலைன்றது தெரியணுமா வேணாமாம்மா? சொல்லுங்கம்மா. உங்களை வச்சு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களே இதுக்கெல்லாம் சம்மதிக்கிறீங்கன்னா அப்போ என்னம்மா சிஎம் நீங்கள்? இங்கேருந்து அல்வா அதிகாரி ஒருத்தர் போகிறாரு, ஏமாத்துறாங்க இந்த ஆளுன்றது நீ தானேப்பா சொல்லணும். பேக் தூக்கிட்டு போனல. உளவுத்துறை எதுக்கு? ஒரு மாநிலத்தின் முதல்வரை இப்படி அசிங்கப்படுத்துவதை நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்ட்டு நீ தானேப்பா சொல்லணும். ஆனால் நீயும் சேர்ந்து இதை ஏமாத்துறேன்னா என்ன நடக்குது தெரியுமா? இவர் சிஎம்மோட நிலைமை இதுதான், புரிஞ்சுக்குங்க. காலைல எழுந்து உடனே கேட்குறாராம் லண்டனில், இன்றைக்கி எங்கே போகிறோம் சார்? இன்றைக்கி இந்த ஜியூ போப்புக்கு, நாளைக்கு கால் மார்க்ஸ் இதுக்கு போய் பண்ணி போடலாம் சார். மதியத்துக்கு மேலே திருவள்ளுவர் சிலையை கும்பிட்டுட்டு 2 ஃபோட்டோ போடலாம். இப்படியே சொல்கிறாங்களாம்ப்பா. கூட இருக்க ஒருத்தர் சொன்னார், போனவர், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அவருக்கும் வந்து நான் முதலீடு இருக்க வந்தேன் என்னையான்றதெல்லாம் அவரும் கேட்கவே இல்லையா. இப்படியே சொல்கிறாங்களா சார்? இன்றைக்கி இங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறோம், இன்றைக்கி ஜியோ போப் கல்லறையில் போய் ஃபோட்டோ எடுக்கிறோம், கால்மார்க்ஸ் சமாதியில் போய் ஃபோட்டோ எடுக்கிறோன்றாங்களா. இவரும் சரிங்க இதே ட்ரெஸ்ஸாக இல்லை சார், ஒன்றுக்கும் ஒரு இது மாற்றிக்கலாம் சார்ன்றாங்களாம். இது என்னம்மா ஆச்சு இது? இப்படிப்பட்ட ஆள்கிட்ட எப்படி ஒரு நாட்டை கொடுக்க முடியும்? அவருக்கு நம்மளை வச்சு கோமாளித்தனம் பண்ணுறாங்கன்றது அவர் முதல்வருக்கு தெரியுதா? இதனால தான் நாட்டை வல்லவன் ஆளணும், நல்லவன் ஆளக்கூடாது. இவர் நல்ல குடும்பத் தலைவர். இப்போ என்ன நடக்குதுன்னா, முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் யூசி செஞ்சுக்கிட்டு இருக்காராம். டெய்லி கிட்டத்தட்ட இந்த டெய்லி ப்ரீஃப் பண்ணுவாங்க முதலமைச்சருக்கு. ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா காலையில் இன்றைக்கி என்ன இது இருக்குன்றது டெய்லியும் இன்டெலிஜென்ஸ் சீஃப் வந்து டெய்லியும் பார்க்கணும், ஓகேவா? என்ன நடக்குதுன்னு கேட்டேன்னா, சார் இந்த மாதிரி ஏடிஎம்கேல இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க, எடப்பாடி பிரச்சாரத்தில் இது நடந்துகிட்ருக்கு, விஜய் போகிறாரு, விஜய்க்கு வந்து நாங்கள் இவ்வளோ கட்டை கொடுத்துருக்கோம், எந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், அவர் உட்காந்துக்கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது வந்து தேமுதிகவை உடச்சி விட்றதுக்கான வேலையை பார்க்குறோம். இங்கே இந்த மாதிரி லாண்ட் ஆர்டர் இஷ்யூ நடக்குது. முத்துராமலிங்க தேவர் பெயரை விமான நிலையத்துக்கு வைக்கணும்னு இவர் சொன்னார். இது வந்து இந்த சமூகத்தினுடைய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போக இது மாதிரியான மேஜர் இஷ்யூஸை டெய்லி ப்ரீஃப் பண்ணணும், ஓகேவா? எலெக்ஷன் நெருங்கும் போது, சார் இன்றைக்கி இந்த மாதிரி இருக்குது, நேற்று நாங்கள் எங்கள் எடுத்த சர்வேல எங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, டிஎம்கேக்கு கொஞ்சம் குறையுது, இந்த மாவட்டத்துலேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு, இதெல்லாம் சொல்லணும். இது எல்லாத்தையும் யூசி கேட்டுட்ருக்காராம். அல்வா அதிகாரியும் உமாநாத்தும் தினேஷும் யூசி கிட்ட டெய்லி ப்ரீஃபிங் நடக்குதான். அவர்கிட்ட எதுவுமே சொல்கிறது இல்லையா, அவரும் எதுவும் கேட்டுக்கிறது இல்லை. இதான் சொல்கிறாரு, லண்டனுக்கு போய் எந்திரிச்சிட்டு இன்றைக்கி எங்கெங்கே போகிறோம் இப்படி கேட்குற ஆள்கிட்ட எதுக்கு சொல்லணும்? நீங்கள் நிறைய ஞாபக மருதி வந்து விட்டு வேறு சொல்கிறார்கள். ஆட்சி எப்படி நடக்குதுன்னு தெரியுதா? இதெல்லாம் இந்த விஜய் எந்திரிக்கக்கூடாது, உட்காரக்கூடாதுன்றதெல்லாம் முதல்வர் போட்ட உத்தரவு இல்லை, யூசி போட்ட உத்தரவு. இப்போ நான் சொன்ன அந்த செங்கோட்டை ஆப்ரேஷன், ஓபிஎஸ் ஆப்ரேஷன் எல்லாம் புரியுதா? சேர்த்து வச்சு பார்க்கும்போது தெரியுதா? நான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருந்தேன்னா யூசி இதை பண்ணாருன்னு. இவருக்கு எதுவுமே தெரில. இவர்கிட்ட சொல்கிறதுலாம் யூசி தான் இவருக்கு ப்ரீஃப் பண்ணுறது, புரியுதா? சார் நல்லா இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 200 அடிச்சிடலாம் சார். ஓகே ரைட், இவங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க. நம்ம அடுத்த டூர் எங்கே? அதனால தான் இந்த முதலீட்டு பயணம் தொடரும்னு சொன்னார் தெரியுமா வந்தோடனே. இவர் அடுத்த டூர். இப்போவே இப்படி ஒரு நாடு இருந்தால் யாருக்கு ஓட்டு போட்டோம்? நம்ம யூசிக்கா ஓட்டு போட்டோம்? ஜனநாயக விரோதம் பாது சார். திருச்சி மாவட்டம் முப்பிலியாபுரம் அரசு பள்ளியில் சார் ஒரு நாள் வந்துட்டு லீவ் விட்டு உங்களோட ஸ்டாலின் திட்டம் நடத்தியிருக்காங்க சார். அதை பற்றின ஒரு சர்ச்சை எழும்போது அதுக்கு
திரு அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முடிவை வந்து அந்த கல்வி அலுவலர்களாக எடுத்துக்கிட்டாங்க, இனிமேல் இது மாதிரி நடக்காமல் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். திரு அன்பில் மகேஷோட இந்த ரியாக்ஷன் வரவேற்கத்தக்கது. இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நல்ல விஷயம். ஆனால் பள்ளி மாணவர்களின் ஒரு நாள் படிப்பு நின்றால் கூட பரவாயில்லை, நமக்கு விளம்பரம் தான் முக்கியம் என்று தான் இந்த அரசு அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள் தெரிகிறதா? குறைஞ்சது அன்பில் மகேஷ் அவங்க அனுமதி வாங்கியிருக்கணுமா இல்லையா? ஒரு அதிகாரி, மாவட்ட கல்வி அதிகாரி பள்ளிக்கு விடுமுறை அளிப்பது, அதுவும் அரசு நிகழ்ச்சிக்காக, விளம்பரத்துக்காக நடத்தப்படும் நிகழ்ச்சிக்காக விடுமுறை அளிப்பது என்பது அதிகாரிகளை இந்த முடிவெடுக்கிறாங்கன்னா அப்போ இந்த அரசியல் தலைவர்கள் எதற்கு இருக்கிறார்கள்? நாம் ஏற்கனவே உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தான் அறிவித்திருக்கிறார்கள், அதற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை, கூடுதல் பணியாளர்கள் ஒதுக்கப்படவில்லை என்பதையெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதற்கு போதுமான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தால் ஒரு திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்திருக்க முடியுமா? முடியாதப்பா. இந்த ஊரில் இருக்க ஒரு ஹால் எவ்வளோப்பா ஆகும்? ஒரு நாளைக்கு 30,000 ஆகுமா? 50,000 ஆகுதா? 50,000த்துக்கு ஒரு ஹாலை வாடகை எடுத்து ஏசி ஹாலே எடுக்கலாம் 50,000த்துக்கு. அது ஒரு அரசு இடத்த போட்டு ஒரு கொட்டரையை போட்டால் முடிஞ்சு சார். அதில் சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கடும் வெயிலாக இருக்கும், மக்கள் வந்து நிற்க முடியாது, அங்கே பவர் சப்ளை கொடுக்கணும், இந்த சிக்கல்லாம் இருக்குது. கட்டடம் ப்ராப்பராக இருக்கும். முதியவர்கள்லாம் வருவாங்கயா, முதியோர் பென்ஷன் வரலன்ட்டு அவங்கள போய் பொட்டக்காட்டில் நிற்க வச்சேன்னா கஷ்டமாக போயிடும். ஸோ ஒரு ஹாலை எடுக்கலாம், ஓகேவா? ஹால் நல்லா ஏசி ஹாலாகவே எடுங்கன்றேன். அதுக்கு நிதியை ஒதுக்கணும்ல. நீங்கள் நிதியை ஒதுக்கியிருந்தீங்கன்னா இந்த அரசு அதிகாரிகள் ஏன் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கக்கூடிய நெருக்கடிக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள்? அப்போ விளம்பரத்திற்காக டிவியில் போட்டுக்கிறதுக்காக இந்த இடத்துல முகாம் நடந்துச்சுன்னு 4 ஃபோட்டோவை எடுத்துக்கிறதுக்காக தான் நீங்கள் வேலையே செய்கிறீங்கன்றது தெரியுதா? அதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். என்ன நடக்கிறது, இந்த கை என்ன செய்கிறது என்பது இந்த கைக்கு தெரியவில்லை, இப்படித்தான் இயங்குகிறது. இந்த அரசே மூளைச்சாவு அடைந்து விட்டது என்பதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். பாஜகவில் வந்துட்டு ஒரு மத்திய அமைச்சரோட தலையீடு இருக்கிறதாகவும் அண்ணாமலை அவர்கள் ஓரங்கட்டப்பட்டதாகவும் இன்றைக்கி செய்தி வந்திருக்கு சார். அண்ணாமலை அவரே ஓரம் கட்டி கொள்கிறார் என்பதுதான் உண்மை. எந்த மத்திய அமைச்சரும் ஓரம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் அது எந்த மத்திய அமைச்சர் குறிப்பிட்றாங்க சொல்லு? நிதியமைச்சர் சீதாராமன் அவர்கள். வெரி குட். நிதியமைச்சர் தான். நிதியமைச்சர் இங்கே வந்து நடந்த ஒரு கூட்டத்தில், அந்த மூப்பனா நிகழ்ச்சியோடு நடந்த ஒரு பிஜேபி கட்சி கூட்டத்தில் கடுமையாக விமர்சனம் செய்தார். அண்ணாமலையை குறிப்பிட்டு தான் விமர்சனம் செய்தார். அவங்களுக்கெல்லாம் என்ன கோவன்றதை நான் சொல்கிறேன். நல்லா இருந்த கூட்டணியை உடச்சி விட்டுட்டு நம்மளே ஜெயிச்சலாம், 20% கட்சிக்கு வாக்கு வங்கி வந்துருச்சு, நம்ம தொடர்றதெல்லாம் பொண்ணாகும்லாம் நீ சொன்னதை நம்பி தான் இந்த கூட்டணி உடஞ்சிச்சு. நீ சொன்னதை நம்பி இந்த கூட்டணி உடஞ்சி ஒரு சீட்டு வின் பண்ணி கொடுத்தியா? ஒன்றை புகழ்ந்துக்கிறதுல, உனக்கான பெருமையை பேசிக்கிறதுல காட்டின அந்த அக்கறையை கட்சி வளர்ச்சிக்கு நீங்கள் காட்டவில்லை என்பது தானே உண்மை. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு கூட்டணி ஏற்படுத்தி 26 தேர்தலில் சந்திக்கலான்னு பார்த்தா அதையும் உடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்ட்டு நிதியமைச்சர் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை வைத்தார். நிதியமைச்சர் டெல்லியிலையும் போய் ரிப்போர்ட் பண்ணியிருப்பார்ல, எங்கள் நயினார் வேலை செய்ய விட மாட்டேங்கிறாரு, நயினாருக்கு எதிராக தொடர்ந்து கழகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கார் என்பதை ரிப்போர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அண்ணாமலைக்கு ஆதரவாக சில பத்திரிகைகள், அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் சில லாபிகள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த லாபி சார்பாக வந்த செய்தி தான் அது. அதனால் அது நிதியமைச்சர் வந்து ஒரு ஓரங்கட்டப்படுறாருன்னா அவர் பண்ணுற காரியத்துக்கு ஓரம் கட்டணும். இன்னும் சொல்லப்போனால் 1000 தொண்டர்கள் இருக்காங்க பிஜேபியில். 1000 தொண்டர்களுமா இன்றைக்கி பேசிக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு எல்லாத்த பற்றியும் கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ணா, நான் இன்றைக்கி டிக்ளேர் பண்ணுறேன், அண்ணா அறிவாலயத்திற்கு ஒண்டியாலாக வரேன், திமுகலேருந்து ஒவ்வொரு செங்கலாக உருவாமல் நான் ஓய மாட்டேன்னு சொன்னாரா இல்லையாப்பா? ஞாபகம் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு செங்கலாக உருவேன்னு சொன்னாரா? முந்தா நாள் இந்தியா டுடே கான்க்ளேவில் உட்காந்துக்கிட்டு டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சியே இல்லைன்னு பேசுகிறீங்க. இல்லைனாலும் ஒரு எதிர்கட்சி என்னமா பேசணும்? உங்கள் கட்சி இவ்வளவு கடுமையாக விமர்சனம், பாசிச கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் ஒரு அதிகாரி இருக்காரு, அதை மூடிட்டாங்க, நீங்களே தான் சொல்றீங்க. அதை கேட்டு மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அரசுக்கு எதிரான மனநிலை தானே இருக்கும். அப்போ அரசுக்கு எதிரான மனநிலை இல்லை என்றால் எதிர்கட்சி தலைவராக நீங்கள் அரசுக்கு எதிரான மனநிலையை உருவாக்க தவறிவிட்டீர்கள். கரெக்டா? அங்கே போய் அந்த கான்க்ளேவில் உட்காந்துக்கிட்டு எலெக்ஷன் ஃபீவர் வந்துருச்சு, எலெக்ஷன் நடக்குது, என்னங்க சொல்ல விரும்புகிறீங்கன்னா திமுக தோக்கும், மக்கள் கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் என்று உங்கள் கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி தானே நீங்கள் பேசணும். ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு பேசுகிறீங்க. அப்போ உங்களை ஓரம் தான் கட்டுவாங்க. யாருக்கு வேலை செய்கிற நீ? நேற்று அறிக்கை வெளியிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த நிலம் தொடர்பான அந்த புகார்களுக்கு. தன்னுடைய குழந்தைகளுடைய கனவுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் அந்த சொத்துக்களை வாங்கினேன், கடன் வாங்கி இருக்கேன். இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காண்டி தான் சார் அவர் வாங்கியிருக்காரு. ஏதோ பண்ணை அமைக்க போகிறார், நான் பால் பண்ணேன். மற்றவங்கலாம் சொத்து வாங்குறது பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எதிர்காலத்துக்காப்பா? சொல்லு தம்பி, உனக்கு கல்யாணம் ஆகல, இப்போ உனக்கு கல்யாணம் ஆகுது, உனக்கு புள்ள பிறகுது, பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைக்காக சொத்து வாங்குவியா? சொல்லு. இல்லை சார், அது தப்பு கூட. வேற மாதிரி ஆயிடுச்சு சார். இது என்னையா விளக்குறது? என் சேவிங்ஸு, மனைவி சேவிங்ஸு, கடன் வாங்கி நான் இதை வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த லேண்டு 5 கோடி தம்பி, 30 கோடின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இக்கரை புலுவாம்பட்டியில் சென்ட்டு 1 லட்சமோ என்னமோ தான் சொன்னாங்க. நீங்கள் அதனால் இருக்கும், அதில் ஒன்றும் வியப்படைவதற்கு இல்லை. 5 கோடி ஓகேவா? ஆன் ரெக்கார்டே 5 கோடி. 40 லட்ச ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டியிருக்காருன்னா
4.5 வந்துடும், 5 ரூபான்னு வச்சுக்கோ, 4 கூட வச்சுக்கோமே. 2024 கோவை மக்களவை தொகுதியில் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்ட போது பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்திருக்கிறார் இல்லைங்களா? அதில் காரு, நகை, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இவர் பெயரிலும் இவர் மனைவி பெயரிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்துக்கள் என்று அவர் காண்பித்துள்ளது 2.42 கோடி. அதில் கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, கார் இருக்குது, பில்டிங் ஏதோ ஒன்று இருக்குது, ரைட்டா? இதை இவ்வளவு சொத்தையும் இன்றைக்கே விற்றா எவ்வளோப்பா தேரும்? மிஞ்சி போனால் ஒரு 3 கோடி சார். அது நீ அவ்வளோ சீக்கிரம் அது தேராது. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க. காரு 5 லட்சம் கார் வேல்யூ போட்டிருக்காரு, 5 லட்சம் தேருமா? அவன் எல்லாம் நிலம் அப்படின்னு அந்த மாதிரி சொத்துக்கள் போல அப்படின்னு நினச்சிவிட்டா. இல்லை சார், கார் ஓகே, நிலம்னா இப்போதைக்கு கொஞ்சம் ரேட்டு கூட்டிருக்கலாம், அதனால சொல்கிறேன். சரி, வித்திங்கன்றதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குது? சேவிங்ஸ்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஓகேவா? நான் இதை இப்படியே சொல்லியிருக்கலாமே, என்னோட இந்த சொத்தை விற்று வாங்கினேன் போயானா முடிஞ்சு போச்சு, அப்படி சொல்லியே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சேமிப்புன்னு சொல்கிறீங்க, ரைட்டா? நான் உங்களோட சேமிப்பாக இந்த நிலத்தை பார்க்குறேன். அதை நீங்கள் விற்றீங்கன்னா கூட இந்த காசு வரல, ஆனால் அதை விற்ற நீங்கள் சொல்லல, சேவிங்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சேவிங்ஸ்ன்னு காட்டுறது பிள்ளைகள் பேரில் 1 கோடியோ நம்ம டெபாசிட் போட்டிருக்காரு, அந்த சேவிங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் 1 கோடி. இல்லை மொத்த சொத்தை விற்றுட்டாருன்னு சொன்னாலும் 2 கோடி கடன் வாங்கினேன்றார், ரைட்டா? அதே பிரமாண வாக்குமூலத்தில் இவரோட இன்கம், இவரோட மனைவியோட இன்கம் ரெண்டையும் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. எனக்கு ஆண்டு வருமானம் எவ்வளோ, இவங்களுக்கு இவ்வளோன்ட்டு. 2 பேரோட ஆண்டு வருமானம் 26 லட்சம். 26 லட்சத்துக்கு எவ்வளோமா லோன் கொடுப்பாங்க? ஆனுவல் இன்கம், ஐடி ரிட்டர்னில் ஆனுவல் இன்கம் நீங்கள் காமிச்சிருக்கிறது 26 லட்சமா? எவ்வளோமா லோன் கொடுப்பாங்க? பர்சனல் லோனு, ஹவுசிங் லோன் இல்லை, பர்சனல் லோன் எவ்வளோமா தருவாங்க? எவ்வளோ சார் தெரியும்? எனக்கு தெரியல. 30 லட்சம் தருவாங்க. சார் என்னங்க சார் சொல்கிறீங்க? என்னம்மா எவ்வளோமா தருவாங்க? 26 லட்சத்துக்கு பர்சனல் லோனு 30 லட்சம் தானே தருவாங்க? ஆண்டு வருமானமா? ஆண்டு வருமானம். ஓகே ஓகே, நான் மாச வருமானம்னு நினச்சிட்டேன். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் இருக்கிறதுன்னு சொல்கிறேன்ல, அவ்வளோதான் சார் தருவாங்க. 30 to 50ன்னு வைங்க சார். 30 சாப்பிட வேணாமா? 26 லட்சமாக கடன் கட்டுவீங்க, 30 லட்சம் தருவாங்க, ரைட்டா? அது ஒரு 2 கோடி, இது ஒரு 30 லட்சம், 3 கோடின்னு வச்சுக்கலாம். மீதி 1.5 கோடி எங்கேருந்து வந்துச்சு? பால் பண்ணை வைப்பதற்காக பிரதமரின் நலத்திட்ட உதவிகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறேன், டெய்ரி வைக்கிறதுக்கான்னு கேட்டார். சரி, டெய்ரி வைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், PMEGSன்னு நினைக்கிறேன், எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி. இவர் இதை சொன்னோன்னே அப்போ தான் போய் இந்த ஸ்கீமையாக நான் பார்க்குறேன். அது என்னென்னா, வேலையில்லாத இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய திட்டம். அதை 2ஆக பிரிக்கிறாங்க, சர்வீஸ் செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார்ன்ட்டு. நீ ஒரு சின்ன ஃபேக்ட்ரி, லேத் யூனிட், இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி சின்னதாக உற்பத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்கு 50 லட்ச ரூபா கடன். பால் பண்ணை வைக்கிறதுக்கு எவ்வளோ கடனா? 20 லட்சம். 4.5 கோடிக்கு லேண்டு வாங்கி 20 லட்சம் லோன் வாங்குறவனுங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன் பால் பண்ணை வைக்க. அப்போது பால் பண்ணை வச்சு அந்த பாலை கறந்து ஊராக அண்ணாமலை மாதிரி, பேர் அண்ணாமலை இல்லை, சைக்கிளில் இன்றைக்கி தினமலரில் நல்லா அதே மாதிரி தான் கார்ட்டூன் போடுறாங்க பார்த்தியா, அண்ணாமலை மாதிரி விற்று இந்த 20 லட்சம் கடன் அடைக்கிறது இல்லாமல் அந்த 4.5 கோடி நிலம் வாங்கின கடனையும் சேர்த்து அடைக்க போகிறீங்க நீங்கள், அப்படி தானே? நம்மளெல்லாம் பார்த்தா பைத்தியார மாதிரி தெரியுதா? இல்லை அண்ணாமலை மாதிரியே படத்தில் இந்த அதில் பார்த்துருக்கல, அண்ணாமலை பார்த்திய படம் பார்த்துருக்கேன். சைக்கிளை ஓட்டி 5 ஸ்டார் ஹோட்டலில் அவங்க பார்த்துருக்கியா? ஒரே பாட்டில். இப்படி இருந்தால் உங்களை ஓரம் கட்டாமல் உங்களை என்ன சார் பண்ணுவாங்க? இது என்னென்னா, எல்லா அரசியல்வாதியும் சம்பாதிக்கிறாங்க. இப்போ அரசியலுக்கு செலவு காசு வேணும், இதுதான் யதார்த்தம். அது சரி தப்புக்குள்ளே நான் போக முடியாது, புரியுதா? நீங்கள் இந்த பிரச்சாரம் பண்ணுறாங்களே, இவர் எடப்பாடி போகிறாரு, எவ்வளோ திரும்ப செலவு வேண்டாம், இல்லாமலாம் நீங்கள் நிகழ்ச்சியெல்லாம் பண்ண முடியாது, அதான் யதார்த்தம். கம்யூனிஸ்ட்டுங்களே இன்றைக்கி வாங்குறாங்க, அதனால் அதான் யதார்த்தம். நீ அது மாதிரி இருந்துட்டு போங்க, உங்களை யார் கேட்டது? அண்ணா சோத்துக்கே என் ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குறாங்கண்ணா சொன்னியா? இந்த ரஃபேல் வாட்ச் 2.5 லட்சம், நான் இதையும் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாருண்ணா. உனக்கு சோத்துக்கே, உனக்கு சோறே ஃப்ரெண்டு தான் போடுறாங்க, பேண்ட்டு சட்டை உனக்கு ஃப்ரெண்டு வாங்கி தராங்க. 4.5 கோடி எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்கினா நீ? மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு ஒரு முன்னாள் முதலமைச்சரை தற்கூரின்னு பேசுகிற. அப்போ தொடர்ந்து திமுக கிட்ட நீங்கள் பணம் வாங்கிட்டுருக்கீங்கன்னு எப்போயிலேருந்து இந்த விமர்சனம் நடந்துட்டுருக்கு. உண்மை நிரூபணம் ஆகிடுச்சா? ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி தவிர எனக்கு வேறு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்றது நீ ஏன் முன்னாடி சொல்ல? இன்றைக்கி எல்லோரும் டாக்குமெண்ட் எடுத்து போட்டு அம்பலப்படுத்தணும்னு தான் நீ பேசுகிற. தான் பழனிசாமி புரிஞ்சுக்கணும், எங்கெங்கேருந்து வர்றாங்க தெரியுதா? கூட இருக்கிற கூட்டணி கட்சிக்காரன் இப்படி பேசுகிறான், உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஸ்லீப்பர் செல் இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு திமுக ஊடுருவி இருக்குது. இதெல்லாம் மீறி தான் ஜெயிக்கணும். முடியுமாம்மா சொல்லுங்கள்? எப்போ பார்த்தாலும் அவநம்பிக்கையாக சொல்லிட்டு இருப்பீங்களே, முடியுமா? இதெல்லாம் மீறி ஜெயிக்க முடியுமா திமுக? எல்லாருமே கேட்டாங்க சார், டிஎம்கே தான் திரும்ப வரும்னு தான் சார் சொல்கிறாங்க. எழுதி வச்சுக்கோங்கம்மா, தோக்குறாங்க, எழுதி வச்சுக்கோங்க. மக்கள் அப்படி அவ்வளோ எளிதாக முட்டாளாக்கிறாதீங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க திமுக, இன்னும் பண்ணுவாங்க, இன்னும் வெளியில் பல விஷயங்கள் வரத்தான் போகுது. ஆனால் 6 கோடி மக்கள் இந்த கிமிக்ஸ் எல்லாம் பார்த்து ஏமாந்து திருப்பி இந்த குடும்பத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவாங்கன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. வரக்கூடிய நாட்களில் பார்க்கத்தான் போகிறீர்கள்.
நாமும் விவாதிக்கத்தான் போகிறோம். எல்லாரும் பேசுகிறவங்களாம் என்ன திரும்ப அவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்னு நம்ம நன்மையை நினச்சி வருத்தப்படுறாங்க. நம்பிக்கை இழக்காதீர்கள், நான் அவ்வளவுதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நம்பிக்கை இழக்காதீர்கள், இப்படியே இருக்காது. நம்பிக்கை இழக்காதீர்கள், நல்லது நடக்கும். தமிழ்நாடு அப்படி நாசமாக போயிடாதுமா. அப்படியே சபிக்கப்பட்ட மாநிலம் ஆயிடுச்சு இது, இந்த குடும்பத்துக்கிட்ட திருப்பி மாட்டுறதுக்கு. அதான் நம்ம ஏன் திரும்ப திரும்ப இப்படி பேசிட்டு இருக்கோம்னா தமிழ்நாட்டோட நன்மையை நினச்சி தான் பேசிட்டு இருக்கோம். மக்கள் மீண்டுமா அவஸ்தைப்படுறது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. வெயிட் பண்ணுங்கள். டிசம்பர் ஜனவரி மாதம் தான் சார் பதில் சொல்லும். தெரிஞ்சிடும். திரு அண்ணாமலையை பற்றி பேசணும். அவர் பிஜேபியை வளர்த்ததின் விளைவாக ஒரு குடும்பம் வீணாக போச்சு. திரு அன்புமணி அவர்களை நீக்கிட்டாங்க. அந்த சண்டை கிளைமேக்ஸுக்கு வந்துருச்சு. ஐயா நான் சொன்னேன்னா நீக்கிறோன்னு எப்போ சொன்னோம், ஒரு 10 நாள் கிரேஸ் டைம் கொடுத்தாரு. அந்த 10 நாள் கிரேஸ் டைமுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன். ஐயா அன்னைக்கு தூக்கியான்ட்டார் 1ஆம் தேதியை. ஜிகே மணி, எம்எல்ஏ அருள் போன்றவர் வந்து ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போன்னு சொன்ன உடனே ஐயா வந்து நம்ம பலமுறை சொல்லியிருக்காரு, நான் எல்லாரோட கருத்தையும் கேட்பேன், என்னை விமர்சனம் பண்ண சொல்லுவேன் தான் சொல்லியிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். சரி ஐயா வந்து சரி இந்த பாரு நீ சொல்கிறன்றது தான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணார். முடிஞ்சிச்சு, இன்னைக்கு தூக்கி போட்டார். அது ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க சார், 2 முறை வாய்ப்பு கொடுத்தும் பதிலளிக்கவில்லை. அது ஒரு ஜனநாயக முறை தானே, நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ 2 வாட்டி உங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தோம், எந்த பதிலும் சொல்லலை. பதில் சொன்னால் கடலில் போய் மீன் பிடிச்சின்னுக்கிறாரு. அது சார் கரையில் நின்றுக்கிட்டு இங்கனக்குள்ளே தூண்டியில் போட்டால் எப்படி சார் மீன், அப்புறம் என்ன கரையில் கப்பலில் போய் மீன் பிடிக்கிறேன் கேன போயிடலாம் சார். இல்லை அது ஏதோ மீன் பிடிக்கிற மெத்தடுன்னு நினைக்கிறேன் சார். இங்கேருந்து சார் கரையில் இங்கனக்குள்ளே எப்படி சார் மீன் வரும்? கரையில் மாட்டாது சார். கரையில் பக்கத்தில் மண்ணுக்குள்ளே போட்டால் எப்படி சார் மீன் வரும்? நான் கொஞ்சமாவது ஆழத்தில் போட்டால் சார் மீன் வரும். சரி ஏதோ ஒரு நண்டு பிடிச்சிட்டு இருக்காரோ அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போது இது அடுத்த கட்டமாக எதை நோக்கி செல்லும் என்றால், நேற்று ஒரு மாவட்டத்தில் வன்னியர் சங்க அலுவலகத்திற்கு பூட்டு போடப்பட்டது. வன்னியர் சங்கங்களை கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் என்று அன்புமணி நினைக்கிறார். வன்னியர் சங்கம் முழுக்க ஐயாவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த வன்னியர் சங்கத்தோட செயலாளர்லாம் பேசியதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஐயாவுக்கு கட்சி எங்கே இருக்கிறது, கட்சியை எங்கே வளர்க்க வேண்டும் என்பதெல்லாம் ஐயாவுக்கு தெரியும். இவங்க மேடையில் நின்றுட்டு QR கோடோட காடை காமிச்சு எல்லோரும் இணைங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயாவுக்கு இயக்கத்தை அடிப்படையிலேருந்து வளர்த்தவர் இல்லையா, ஐயா வந்து கிராமந்தோறும் சுற்றுப்பயணம் தொடங்கியிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ ஐயா அந்த வேலையை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இது இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த இழுபறி நீடிக்கும். அன்புமணி முன்னால் இருப்பது 2 வாய்ப்புகள். ஒன்று, ஐயா கோரிக்கையை ஏற்று ஐயாவோடு இணைந்து ஐயா சொல்படி கேட்டு நடப்பது. 2வது தனி கட்சி தொடங்குவது. இதில் 2இல் எதை அன்புமணி செய்யப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஐயாவோடு இணைவதற்கு அன்புமணி வைக்கக்கூடிய நிபந்தனைகள், இறுதிக்கட்ட முறை பேச்சுவார்த்தை நடந்தது, வைத்த நிபந்தனைகள் 50-50. நிர்வாகிகளில் எனக்கு 50 உனக்கு 50. அதே மாதிரி சீட்டில் எனக்கு 50 உனக்கு 50. 20 சீட்டு ஏடிஎம்கே கூட போடுறேன், நான் 10 பேர் போடுவேன், நீ 10 பேர் போடுவேன், ஒத்த சீட்டு கூட கூடாது, ஓடி போயிருந்தார். கட்சியை மீண்டும் ஐயாவோடு சேருவதற்கு அன்புமணி விருப்பமாக இருந்தாலும் திருமதி சௌமியா அன்புமணி சேரக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருக்கிறார்கள். சௌமியாவின் தந்தையார் காங்கிரஸின் முன்னாள் தலைவர் திரு கிருஷ்ணசாமி, சரிங்களா? ஸோ அந்த சைடிலிருந்தும் அவங்க சகோதரர் வந்து விஷ்ணு பிரசாத் எம்பியாக இருக்கிறார். அந்த சைடிலிருந்தும் போய்கிட்டு சேரக்கூடாது என்ற அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ இப்போது அன்புமணி முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது தனி கட்சி தொடங்கி, இந்த உரிமை மீட்பு குழுன்னு வச்சுருந்தாங்க, அது மாதிரி வேணால் இப்படியும் தொடங்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி உரிமை மீட்பு குழு என்று ஒன்று தொடங்கி விஜயோடு சேருவது ஒரு ஆப்ஷன், திமுகவோடு போவது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லை என்றால் ஐயா சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஒரு 2 சீட்டாவது கொடுங்க என்று கேட்பது இது ஒன்று ஆப்ஷன். இது இழுபறியில் போய்கொண்டிருக்கும். ஐயா விரைவாக கூட்டணி தொடர்பான அறிவிப்பு விரைவாக நடக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். யார் கூட போவார் ஐயா? ஏடிஎம்கே தான் சார். ஏன் ஏடிஎம்கே? ஏன் டிஎம்கேல பெரிய அமௌண்ட் கொடுத்தா? யார் கூட வேணாலும் போவாங்க சார். இப்போ ஏடிஎம்கேன்னு அறுதிட்டு கூற முடியாது. ஏன் எப்படி சொல்கிறீங்க? டிஎம்கே கூட எப்படி போவார்? நம்ம தான் ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம்ல, காங்கிரஸும் விசிகேயும் நகர்ந்தா டிஎம்கேக்கான வாய்ப்பு இருக்குது. நகர்ந்தால் இல்லைன்னா இடம் இல்லைங்க, ரைட்டா? இல்லைன்னா இடம் இல்லைங்க, ஸ்பேஸ் இல்லைல்ல. அதனால் அது இப்போதைக்கு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஸோ ஐயா இந்த பக்கம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் இருக்கின்றன. இது கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் இழுபறியாகத்தான் இருக்கும். டிசம்பருக்குள்ளே ஏன் இது டிசம்பரில் ஏன் இது ஃபைனலைஸ் ஆகுனா, எல்லா கட்சிகளுக்கும் அழுத்தம் வரும். ஐயோ இப்போ விட்டா அவள் தான், ஐயோ போச்சு இடத்த புடி சீக்கிரம் சீட்டை போடு அப்படின்ட்டு எல்லாரும் பரபரப்பாயிடுவாங்க. அந்த நேரத்தில் இது ஃபைனலைஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி ஐயா வில் டேக் அ கால் அபவுட் அலையன்ஸ் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
சார் பரந்தூர் விமான நிலையம் வந்து அமைக்கிறதுக்கான ஒரு திட்டம் வந்து வச்சிருந்தாங்க. இப்போ தேர்தல் வரதால் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது சார். என்ன சார் உண்மையா சார்? உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் இருக்கின்றன. என்னென்னா, எனக்கு அந்த நெருக்கம் வந்த உடனே தெரியும் இது தேராதுன்ட்டு. நம்ம ரொம்ப நாள் முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் சொன்னோம் இது அவ்வளோ தான் தேராதுன்ட்டு நான் சொன்னேன். இந்த நேரத்தில் எல்லா பக்கமும் இன்றைக்கி போராட்டம் நடந்துருக்கு. தூய்மை பணியாளர்கள் இன்று கூட விடாமல் தினந்தோறும் அவர்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லா தரப்பும் போராட்டத்தை தொடங்கும். இப்போ பரந்தூர் மக்கள் 1000 நாட்களை கடந்து உறுதியாக அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் மத்திய அரசு தேவையான அனுமதிகள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாலும் இன்னும் நிலம் எடுக்கிறதானே பேசிஸு. நிலத்தை எடுத்தால் தான் அதுக்கு ஒரு 2000 கோடி நிதியை ஒதுக்கியிருந்தார்கள். அந்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி அவர்கள் கூப்பிட்டு வீட்டுக்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணித்தரேன் பாருங்கள், நீங்கள் பண்ணிங்கன்னா நேரடியாக அக்கௌண்ட்டிலே பணம் விழுந்துடும், வாருங்கள் உங்களுக்கு வாங்கினீங்கன்னா கூடுதல் போனஸ் எல்லாம் தரேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி அவர்கள் அந்த தூண்டி கொண்டிருந்தார்கள். அது எதுவும் தேராது அப்படின்றது இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தி உணர்த்துகிறது. என்ன லாஜிக் இதில் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் போய் ஃபோர்ஸிபிளாக நிலத்தை எடுக்க முடியாது, ரைட்டுங்களா? அவங்களா வந்து கொடுக்குறவங்க தான் நீங்கள் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நாங்களாக இதை ஆர்ஜிதப்படுத்துக்கணும், அரசுக்கு அதுக்கான உரிமை இருக்குது. அப்படி அக்வயர் பண்ணிங்கன்னா ஜனங்க ரோட்டில் இறங்கி கடுமையான போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். எலெக்ஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதோட தாக்கம் பல மாவட்டங்களுக்கு பரவும். விவசாயிகள் அத்தனை பேரும் அரசுக்கு எதிராக திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் இதில் கையை வைக்காத விட்டுரு என்று முடிவெடுத்திருப்பதாக இன்று தினமலரில் செய்தி வந்திருக்கிறது. இது சரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. சார் நம்ம நேற்றே வந்து அந்த பருப்பு டெண்டரை பற்றி பேசினோம். இன்றைக்கி ஏதாவது அப்டேட் சொல்கிறேன்னு சொன்னீங்க, சொல்லுங்கள் சார். என்ன சார் பருப்பு டெண்டர் முடிவாக நேற்று நான் சொன்னது போல் அந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. அண்டு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனோட மேலாண் இயக்குனராக இருக்கக்கூடிய திரு ஜான் லூயி ஐஏஎஸ் என்ற அதிகாரி நேரடியாக விஷயத்தை கையில் எடுத்து அவரே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த டான்சானியா பருப்பை சப்ளை செய்வதாக இருந்த நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி விலையையும் குறைத்து விட்டார். 3 ரூபாய் கிலோவுக்கு 3 ரூபாய் குறைத்திருக்கு. 5 பைசா குறைச்சாலே எவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு சொன்னேன். 3 ரூபாய் விலை குறைப்பு செய்து விட்டார். விலையை குறைச்ச உடனே அந்த நிறுவனம் 60,000 டன் சப்ளை பண்ணுறேன்னு சொன்னாங்களா அந்த நிறுவனம். விலையை குறைச்ச உடனே சார் அவ்வளோ எங்களால் சப்ளை பண்ண முடியாது, சரி எவ்வளோ தான்ப்பா சப்ளை பண்ணுவேன், ஒரு 15,000 சப்ளை பண்ணிக்கிறேன், 15,000 டன் சப்ளை செய்கிறேன் என்று அந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டது. சரி மீதி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், ரெகுலராக மியான்மர் பருப்பை சப்ளை செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்குல்லவா, அந்த நிறுவனங்களுக்கு 15,000 டன் ஆளுக்கு என்று பிரித்து கொடுத்து விட்டார்கள். அந்த டான்சானியா தரமற்ற பருப்பு வருவது நிறுத்தப்பட்டு விட்டது. இதற்கு உண்மையிலே இந்த அதிகாரிகளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அவர் திரு ஜான் லூயி அவர்கள், அந்த டெப்டி செக்ரட்டரி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து, இந்த தரக்கட்டுப்பாடு அதிகாரி எல்லோரும் சேர்ந்து இந்த டான்சானியா பருப்பு இந்த வேலையெல்லாம் தரம் குறைந்த பருப்புலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரதை அனுமதிக்க மாட்டோம், கரெக்டான பருப்பு பர்மா பருப்பு தானே எல்லாம் இவ்வளோ நாள் கொடுத்துட்ருந்தீங்க, அந்த பருப்பை கொடுங்க, கம்மி விலை கொடுங்கன்னு சொல்லிட்டு அதே நெகோஷியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் குட் கால். ஏன் இதையும் மீறி அந்த டான்சானியா நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட வந்து அந்த இடிசி என்ற அந்த நிறுவனம், டான்சானியா பருப்பை சப்ளை செய்வதாக அந்த நிறுவனம் விலையையும் குறைச்சிட்டு, இல்லை நீ வந்து பர்மா பருப்பு தான் சப்ளை பண்ணோன்னே நாங்கள் வரலங்க இந்த ஆட்டத்துக்கு, எங்களை விட்டுருங்க நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அது சொல்லிட்டாங்க அவங்க. அதெல்லாம் முடியாது, நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி 15,000 நீ சப்ளை பண்ணு என்று அவர்களுக்கு சொல்வதற்கு காரணம், மொத்த அமௌண்ட்டும் ஏற்கனவே அட்வான்ஸாக வாங்கிட்டேன். உணவு நுகர்பொருள் வழங்குத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்களின் அக்கா பையன்னு சொல்கிறாங்க. திரு என்பது அவரது பெயர். அந்த திரு தான் வசூலெல்லாம் பார்த்துக்கிறது. உனக்கு 60,000 டன்னு டான்சானியா பருப்புக்கு நான் ஆர்டர் வாங்கி தரேன், அமௌண்ட்டை கொடுன்னு துட்டை வாங்கிட்டு இன்றைக்கி உனக்கு அவர் பணத்தை வாங்கிட்டார். அதிகாரிகள் அந்த பருப்பில் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அதுவும் நம்ம பேசின பிறகு பர்மா பருப்பு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இவ்வளோ நாள் இல்லாமல் முதல் முறையாக டான்சானியா பருப்பு வருகிறதுன்னு சொன்னேன். இதுக்கு காரணம் அவர் மந்திரி சொல்லியிருக்காரு, குடியா நீ துட்டை குடியா நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சொன்னோன்னே அவனும் அமௌண்ட்டு கொடுத்துட்டான். திமுக கவர்மெண்ட் வேறு சுதந்திரம் கொடுத்துருக்குன்னு சொன்னேன், ரைட்டா? இது பண்ண உடனே இப்போ நம்ம பேசணுன்னே அதிகாரிங்க சொல்லிட்டாங்க, நாளைக்கு நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நான் ரெடியாக இல்லை, நீ ஒழுங்காக பருப்பு இல்லைன்னு நீ அவள் தான் நான் ரிட்டன் அனுப்பிச்சிடுவேன். ரிட்டன் அனுப்பிச்சா அது அங்கே இதிலேயே தங்கும், கப்பலில் நிற்க தங்க டெமரேஜ் போடுவாங்க, நட்டம் கூடிக்கிட்டே போகும். அதனால அவன் நாளை விடுன்னு சொன்ன உடனே சரி கொடுத்த காசுக்கு ஒரு 15,000 டன்னாவது கூடியானா அதுவும் நஷ்டம் தான் ஆகும் அந்த நிறுவனத்துக்கு. அவன் கொடுத்த லஞ்சத்துக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நஷ்டம் தான் ஆகும். வம்படியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அதிகாரிகள் ஜான் லூயி, பிரதீக் தயாள் ஆகிய இந்த அதிகாரிகளுக்கு தான் இந்த ஊழலை தடுத்ததற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். என்ன சிக்கல்னா, சக்கரபாணிக்கு கொடுத்த துட்டை போய் திருப்பி கடை கொடுப்பார் அந்த அவர், அது கிட்டத்தட்ட கடலில் கொட்டினது தான். பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த முறை சிபிசிஐடி காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் 2 நாட்கள் ஆகிறது அவர் கைது செய்து.
இந்த அதிகாரிகள் பழிவாங்குவதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பதற்கு வாராகியோட வழக்கு ஒரு உதாரணம். திரு வாராகி அவர்கள் மீது ஐஸ்கிரீம் அதிகாரி பொய் வழக்குகளை போட்டு அவரை குண்டர் சட்டத்தில் அடைத்ததெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஊடகங்களிலும் அந்த செய்தி வெளிவந்தது. வாராகி அவர்கள் என் மீது போடப்பட்டது எல்லாம் பொய் வழக்கு, இந்த வழக்குகளை எல்லாம் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தை நாடிய போது நீதிபதி திரு இளந்திரையன் அவர்கள் 4 வழக்குகளையும் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும், இந்த சிபிசிஐடி விசாரிக்கும் இந்த வழக்குகளை திரு வெங்கட்ராமன் டிஜிபி அவர்கள் மேற்பார்வை செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு உத்தரவை போட்டார். அதன்படி இந்த 4 வழக்குகளையும் சிபிசிஐடி விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த உத்தரவு போட்டு 6 மாதங்கள் ஆகிவிட்டது. 6 மாதங்கள் ஆகியும் வாராகி மீது என்னென்ன வழக்குகள் அப்படின்ட்டுலாம் கேட்டிங்கன்னா, ஒரு சப் ரிஜிஸ்ட்ராரை காசு கேட்டு மிரட்டி வாராகி 2 பேர் அனுப்பி அவங்க பணம் வாங்கிட்டாங்க அப்படின்றது ஒரு சார்ஜ். எல்லா பத்திரப்பதிவு அலுவலகங்களிலும் சிசிடிவி இருக்கிறது. வாராகி என்ன சொல்கிறாருன்னா, பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சிசிடிவி இருக்குது, என் ஆள் 2 போய் இந்த டேட்டில் வாங்கினான்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த சிசிடிவி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது யார், என் ஆளா என்னன்றது தெரிஞ்சிடும், அதை செய்யுங்கன்னா சிபிசிஐடி அதை செய்யலை. இது போல் ஒவ்வொரு வழக்கிலையும் அப்புறம் ஒரு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் டீனை மிரட்டினார்னு ஒன்று இருக்குது, அதில் சிடிஆர் ஃபோன் ரெக்கார்டெல்லாம் வாங்கினா நான் பேசுனேன்னா யார் பேசுனதுன்றதெல்லாம் தெரியும் என்றெல்லாம் அவர் சொல்கிறாரு. சிபிசிஐடியில் 6 மாதமாக எந்த விசாரணையும் நடத்தவில்லை. இந்த சூழ்நிலையில் வாராகி திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கே ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். சார், இந்த மாதிரி கோர்ட்டு 4 கேஸையும் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறது, உங்களை மேற்பார்வை செய்யணும்னு உத்தரவு போட்டிருக்கு, ஆனால் 6 மாதமாக சிபிசிஐடி எந்த விசாரணையும் செய்யலை, இந்த வழக்கில் ஒழுங்காக விசாரணை நடக்குதா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறதுன்னு அவருக்கு ஒரு கடிதம் போடுறார். இந்த கடிதம் போட்டவுடனே சிபிசிஐடிலேருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு. சார், நீங்கள் இந்த மாதிரி டிஜி வெங்கட்ராமனுக்கு இது போல் ஒரு மனு கொடுத்தீங்களான்னு. ஆமாம் அப்படின்னு சொன்னார். அது சம்மந்தமாக உங்களை விசாரிக்கணும் வாங்க அப்படின்னு சிபிசிஐடி ஆஃபீஸ்க்கு கூப்பிட்றாங்க. சரி, இன்னும் ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸ்க்கு நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போன உடனே, சார், நான் தான் காஞ்சிபுரம் சிபிசிஐடி டிஎஸ்பி, பத்திரப்பதிவு மோசடி தொடர்பாக ஒரு வழக்கில் உங்களை கைது பண்ணணும்னு தூக்கிட்டு போயிட்டேன். இவர் கொடுத்த புகாரை விசாரிக்கிறதுக்குன்னு வாயான்னு கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, அந்த அரெஸ்ட் பண்ண வழக்கு என்ன வழக்குன்னு பார்த்தா, வெளிநாட்டில் ஒரு தம்பதியினர் இருக்கிறாங்க, திலகவதி மற்றும் ஒரு தம்பதி. அவங்க யார், யூஎஸ் சிட்டிசன், என்ஆர்ஐ. அவங்களுக்கு ஈசிஆரில் 1 ஏக்கர் நிலம் இருக்குது. ஈசிஆரில் 1 ஏக்கர்னால் இன்றைக்கி என்ன விலைன்றதை கணக்கு போட்டுக்குங்க. அங்கே இருக்காங்க. 2015 அதை டபுள் டாக்குமெண்ட் பண்ணிடுறாங்க. அந்த திலகவதியோட கணவர் நிதிஷ்க்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்ததா ஒரு டாக்குமெண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அந்த திலகவதியோட கணவர் மாதிரி ஒரு ஆளை கொண்டு போய் நிற்க வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க, தெரியும், பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அது 10 முறை கன்வெயன்ஸ் மாறுது. ஒருத்தருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குறாங்களா, அவர் இன்னொருத்தருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குறாரு, அவர் அதை விற்கிறாரு, அவர் அதை ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறாரு, அதை வச்சு அந்த லோனை அடைச்சிட்டு அங்கேருந்து இன்னொரு பேங்க்கில் லோன் வைக்கிறாங்க. இது மாதிரி 10-15 கை அது மாறுது. ஓகேங்களா? இந்த லேண்டு என்ஆர்ஐ லேண்டு, இது யாரும் வரமாட்டாங்கன்றது தெரிஞ்சு சப் ரிஜிஸ்ட்ரார் சேர்ந்து செய்கிறாங்க இந்த வேலையை. அந்த லேண்டா, அதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னா நீ இப்போ வைக்கிறிய பேங்க்கில் அப்படின்ட்டு, இப்போது நீ பேங்க்கில் அடகு வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன், அடுத்து மாலதி என்ன பண்ணுறதுனா, எவ்வளோ போக வச்சுருக்கேன், 5 கோடி, அந்த லேண்டு 50 கோடி பொறுமைப்பா, நம்ம 5 கோடி போய் வச்சுட்டு இருந்தால் நான் 5 கோடி தரேன்ட்டு நீங்கள் 5 கோடி கொடுத்து அந்த கடை அடைச்சிட்டு நீங்கள் இதை வாங்கி நீங்கள் 10 கோடிக்கு வைக்கிறது. இப்படி பல முறை இது கை மாறுது. இதில் வராகி மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால், வராகி ஒரு லெட்டரை அனுப்புகிறாரு. யாருக்கு? சப் ரிஜிஸ்ட்ராருக்கு. இந்த லேண்டு ஆள்மாறாட்டம் செய்யப்பட்ட லேண்டு, நீங்கள் இதை பதிவு செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. அந்த லெட்டரை வாங்கின பிறகு சப் ரிஜிஸ்ட்ரார் ரெஜிஸ்டர் பண்ணல. அதுக்கப்புறம் வராகி பணம் கேட்டு மிரட்டுகிறார். யார் வாங்குறாங்களோ அவங்ககிட்ட பணம் கேட்டு மிரட்டார். அவங்க பணம் கொடுத்தவொடனே வராகி நான் அந்த புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்படின்றது தான் புகார். இதில் மொத்தம் 35 பேர் அக்யூஸ்டு. ஏன் 35 பேர் அக்யூஸ்ட்னா, பல பேருக்கு கைமாறுதுன்னு சொல்கிறேன் இல்லை, அந்த கைமாறினவங்க எல்லாரையும் அக்யூஸ்டாக கொண்டு வந்துட்டாங்க. அந்த கைமாறும் போது ஒவ்வொரு பத்திரத்துலையும் 2 பேர் விட்னஸ் போட்டுருமால, அவங்கள அக்யூஸ்டாக வந்துட்டாங்க. 2 சப் ரிஜிஸ்ட்ரார் அக்யூஸ்டாக வந்துட்டாங்க. அப்புறம் இதை வச்சுக்கிட்டு பணம் கொடுத்தாங்கல்ல மார்வாடிங்க, அவங்களையும் அக்யூஸ்டாக கொண்டு வந்துட்டாங்க. இதில் எல்லா டிரான்சாக்ஷனையும் பண்ணினது யாருன்னு கேட்டிங்கன்னா செந்தில்குமார்ன்ற ஆள். செந்தில்குமார் தான் ஒவ்வொருத்தட்டையாக கைமாற்றி பணம் பார்க்குறாங்க. இந்த செந்தில்குமாரோட முன்ஜாமீன் மனு அமர்வு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் ஆகியவற்றால் 2 ஆண்டுகளுக்கு முன்பே தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் 2வது முன்ஜாமீனுக்காக செந்தில்குமார் உச்சநீதிமன்றம் போகிறார். 2வது முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதுக்கு பிறகு செந்தில்குமார் என்னடா சுப்ரீம் கோர்ட்டில் 2 வாட்டியும் தள்ளுபடி ஆகிடுச்சுன்னு செந்தில்குமாரே போய் சரண்டர் ஆகுறாரு. வேறு வழியில் இல்லை, சரண்டர் ஆகி தானே ஆகணும். சரண்டர் ஆனவொடனே செந்தில்குமார் அரெஸ்ட் பண்ணி செந்தில்குமார் கிட்ட வாக்குமூலம் வாங்கி வராகியை கைது பண்ணுறாங்க.
இதில் இந்த 35 பேர் சொன்னேன்ல, 35 பேரில் 6 பேரை தான் கைது பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் நேம்டு அக்யூஸ்டு. 35 பேரும் எஃப்ஐஆரில் இருக்குது. அதில் ஒரு 6 பேரை தவிர யாரையுமே கைது பண்ணல. இந்த செந்தில்குமாரையே சுப்ரீம் கோர்ட்டு முன்ஜாமீனை டிஸ்மிஸ் பண்ண பிறகு கூட கைது பண்ணல. ஆனால் வராகியை கைது பண்ணியிருக்கிறதுக்கு காரணம், இவர் அருட்தந்தை மற்றும் ஐஸ்கிரீம் அதிகாரிக்கு எதிராக ஆதாரங்களை வெளியிட்டார், ஊழல் புகார் பற்றி பேசினார் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இதை செய்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு கேள்வி எழும், திரு வெங்கட்ராமன் அவர்கள் இந்த வழக்கை மேற்பார்வை செய்யணும்னு போட்டிருக்காரு. திரு வெங்கட்ராமன் அவர்கள் இதை செய்ய அனுமதிப்பாரா? ஒரு நல்ல அதிகாரியாச்சு, அப்படி தானே அவருக்கு பேர் இருக்குது. நல்ல அதிகாரியா இன்றைக்கி பொறுப்பு டிஜிபியாக உட்காந்துருக்காரு. இன்னொன்று அவருக்கே தெரியாமலே பண்ணிக்கலான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. நான் ஒத்துக்க மாட்டேம்மா. தெரியணுமா? தெரியணும். நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர், யுவர் HOPF. உங்களுக்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் இப்படி அனுப்புகிறாரு, இந்த மாதிரி ஒழுங்காக நடக்கலைங்க விசாரணைன்னு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாரு. அதை மீறி அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறேன்னு கூப்பிட்டு உங்களை கைது பண்ணுறாங்கன்னா இது என்ன நியாயன்றதை திரு வெங்கட்ராமன் அவர்களின் மனசாட்சிக்கே நான் விட்டு விடுகிறேன். வெங்கட்ராமன் இதுக்கெல்லாம் ஏன் ஒத்துழைக்கிறார்னா, வெங்கட்ராமன் இந்த பதவியில் உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் அருட்தந்தை. இவரை வராகிய பழிவாங்கணுன்றதுக்கு முனைப்பாக இருக்கக்கூடிய காரணம் அருட்தந்தை. ஏன்னா அருட்தந்தைக்கு எதிராக வழக்கே பதிவு செஞ்சுருக்கார். ஐஸ்கிரீம் அதிகாரி, அருட்தந்தை இவர்கள் இருவரும் சேர்ந்து செய்வதை வெங்கட்ராமன் வேடிக்கை பார்க்கிறார் என்றாலே இவர் எப்படிப்பட்ட அதிகாரி என்பது தெரிய வேண்டாமா? அதான் குண்டாஸெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டு வெளியில் வந்து போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை திருப்பி இப்படி ஒரு புகாரை நீங்கள் கைது பண்ணுறீங்கன்னா, இன்னொன்று இதில் வராகிக்கு இன்வால்மெண்ட் இருக்குன்னே ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ. கைது பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது? அதுவும் இப்படி பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது? இங்கே இது மாதிரி ஒரு வழக்கு இருக்குது, நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்கலாம்ல, 41 நோட்டீஸ் சர்வ் பண்ணல. ஐயோ என்ன ஏன் உனக்கு பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஒரு அக்யூஸ்டோட கன்ஃபெஷனு. அந்த அக்யூஸ்டே நீங்கள் கைது பண்ணல, 2 வருஷமாக ஊரில் சுற்றிட்டு இருக்காங்க. என்னென்னா அந்த அக்யூஸ்ட் லேண்டு எவ்வளோ வேல்யூ, 1 ஏக்கர் ஈஸியார்லன்னா எல்லாரும் பணம் வாங்குறதுல அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சிபிசிஐடியும் பணம் வாங்கியிருக்காங்க. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சில் இந்த வழக்கு நிலுவையில் இருந்திருக்கு, அங்கேயும் பணம் வாங்கியிருக்காங்க. வாங்கிக்கிட்டு இவனை கைது பண்ணாமல் விட்டுட்டு அவனே போய் சரண்டர் ஆன உடனே வராகியே கைது பண்ணுறதுக்காக இதில் வந்துட்டு ஒரு கன்ஃபெஷன் வாங்கி குற்றவாளிகிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி யாரை வேணாலும் கைது பண்ணலாம்ப்பா. அந்த குற்றவாளியோட ஒப்புதல், ஏன்னா போலீஸ் எழுதுறது தானே அந்த குற்றவாளி ஒப்புதல் வாக்குமூலத்தில். சார் இந்த சவுக்கு மீடியாவில் நிதிஷ் என்று ஒருவர் வேலை பார்க்கிறார், அவர் சவுக்கு சங்கர் சொன்னார் என்னிடம், எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்காவிட்டால் உன்னை பற்றி வீடியோவில் பேசிவிடுவேன் என்று சொன்னார் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபெஷன் போய்ட்டு ஒன்று அரெஸ்ட் பண்ணலாம். தெரியுமா? அது பொய்ன்றதை நீ ஜெயிலேருந்து வெளியில் வந்து ட்ரையல் நடக்கும்போது தான் நிரூபிக்கணும். என்ன சார் சட்டம்? அதான் சட்டம். குறைந்தது நீதித்துறை நடுவர்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் இங்கே தானே இருக்கார், இங்கே தானே இருக்கார், நோட்டீஸ் சர்வ் பண்ணுங்கள், விசாரிங்க. விசாரணைக்கு ஒத்துழைக்கலைன்னா கைது பண்ணுங்கள். தலைமறைவாகக்கூடிய குற்றவாளியா? இதில் எதுவும் ரெக்கவரி பண்ண வேண்டியது இருக்கா? அந்த லெட்ரு வராகி கொடுத்ததா சொல்கிறாங்களா, அது ஃபோர்ஜரி. அதை லேபுக்கு அனுப்பி செக் பண்ணிவிட்டு இது வராகி எழுதிய கடிதம் தான் என்பதை அரசு பரிசோதனை கூட சொல்லிட்டார். சார் உங்கள் லெட்டர் தான் சார், ஏமாத்தாதீங்கன்னு அப்போ பண்ணால் கூட ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ அவசரம் பண்ண வேண்டிய தேவை என்ன? இது என்னென்னா, வராகி கைது செய்யப்பட்டால் எங்கே நியூஸ் பார்த்தேன்? வராகி கைது எங்கேம்மா நியூஸ் பார்த்தீங்க? நீங்கள் சொல்லி சார் எனக்கே தெரியும். வராது, எளிதாக பழி வாங்க முடியுதா? ஏன் பொம்மை முதல்வர் ஆட்சி ஆபத்துன்னு நான் சொல்கிறேன்னு தெரியுதா? அதிகாரிங்க அவனுக்கு பிடிக்காதவனெல்லாம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நல்லதில்லை. இதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் நான் இதை பதிவு செய்கிறேன். அவர் ஜாமீன் போட்டு இப்போ உள்ளே போயிட்டாரா, அடுத்தடுத்து எஃப்ஐஆர் வைப்பாங்க. சரி சார், இந்த அரசியல் அட்டையில் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.